நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையின் காலைகள் தோறும் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதில் தற்பொழுது ரட்சிப்பை உறுதி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று ஆரம்பித்து, அந்த ரட்சிப்பை உறுதி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய ரட்சிப்பில் வளர்வதற்கு, அதில் முன்னேறுவதற்கு எல்லாவற்றுக்கும் அவரே ஆதாரமாக இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது பார்த்தோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு நம்மை புதிதாக மாற்றுகிறது என்று சொல்லி தீத்து 3வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்திருந்தோம். அதை பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று தீத்து அங்கு எழுதுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, உள்ளத்தை, எண்ணங்களை, சிந்தனைகளை, சுவாபங்களை எல்லாவற்றையும் ரட்சிப்பை கொண்டே அவர் புதிதாக்குகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த காரியமாக அந்த ஆவியானவரால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்த்திருந்தோம். ஆவியானவர் நம்ம ரட்சிப்படை செய்வது மட்டுமில்லை, தினந்தோறும் நம்முடைய உள்ளத்தை, எண்ணங்களை, சிந்தனைகளை, நம்ம என்ன செய்கிறோம், பண்ணுகிறோம், என்ன செஞ்சிருக்கிறோம் எல்லாவற்றையும் உணர்த்தி வைத்து நம்மை கழுவி அவர் பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமானாக தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தகுதியும் உள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார் என்று நாம் பார்த்தோம். அதே போல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு நம்மை எல்லோருக்கும் மாதிரிகளாக என்ன பண்ணுகிறது, வைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட வெறும் நான் மட்டும் நன்மையை பெற்றுக்கொண்டேன், வெறும் நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் மட்டும் நல்லவனா மாறினன்றது அங்கே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மற்றவருடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறான். அந்த தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? He becomes the role model for other believers. பிரசங்கம் அல்லது சுவிசேஷம் கூட செய்ய முடியாத ஒரு மாற்றத்தை நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை, பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் அங்கே மாற்றுகிறது என்கிறத சொல்லி நம்ம கொரிந்தியர்லேருந்து பவுல் பேசினதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு மற்ற மனிதர்களுக்கு நம்மை உதாரணமாக, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எல்லாவற்றுக்கும் மற்றவர்கள் பார்த்து கற்றுக்கொள்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை உதாரணமாக மாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் அதோட தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறதான தலைப்பு, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ரட்சிப்பு ஜீவனுள்ள தேவனுக்கு அடிமைகள் ஆக்குகிறது. Salvation by the Holy Spirit make us slaves of the living God. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு ஜீவனுள்ள தேவனுக்கு நம்மை அடிமைகள் ஆக்குகிறது என்கிற தலைப்பை தானே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடிமைகள் ஆக்குகிறதுன்ற வார்த்தை பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம பலவிதமான அடிமைத்தனத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். அவர்கள் நம்மை அடிமைத்தனம் பண்ணாங்க. அடிமைத்தனம் பண்ணி நம்மளை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. நம்முடைய வளங்கள் எல்லாவற்றையும் அவங்க கொள்ளடிச்சாங்க. இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம் எல்லாத்தையுமே. அதே போல் மற்ற தேசங்களில் நடக்கக்கூடிய காரியங்களையும் பார்க்கலாம். வேதாகமத்தில், ஆதியாகமத்திலே நீங்கள் அந்த அடிமைத்தனத்தை பார்க்கலாம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் எகிப்தில் போயிட்டு அடிமையாக என்ன பண்ணப்பட்டான், அவன் விற்கப்பட்டான் அப்படின்னு பார்ப்போம். மனுஷனை ஒரு சந்தையில் வேலை பேசி வாங்கி தன்னோட வீட்டு வேலைக்காக வைத்துக் கொள்கிற முறைமை அன்னைக்கே இருந்தது. அடிமைகளுக்கு என்னன்னா, அடிமைனா என்ன, ஸ்லேவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அவருடைய எஜமானுடைய சிந்தனையை தவிர வேற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்காது. அதுக்கு பேர் தான் என்னது, அடிமைகள்னு அர்த்தம். அடிமைகளுக்கு சுய விருப்பம், சொந்த விருப்பம், சுதந்திரம், அவங்களுக்குன்னு ஒரு ஆசை, விருப்பம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்காது. ஏனென்றால் அவர்கள் யாரோ ஒரு மனிதனுக்கு அல்லது யாரோ ஒருவருக்கு முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் என்ன பண்ண கிடையாது, அவங்களுக்கு அங்கே கிடையாது. சுய விருப்பமாக நான் இது செய்யலாம், நான் இதை பண்ணலாம், என் பிள்ளைகளுக்கு இப்படி பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அங்கே பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால தான் பாருங்க இங்கே சொல்கிறாரு, இங்கே பார்க்க போகிறோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு நம்ம யாராக மாற்றுகிறது, நம்மை அடிமைகளாக, தேவனுக்கு அடிமைகளாக மாற்றுகிறது. யாருக்கு அடிமைகளாக மாற்றுகிறது? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது. தேவனை தவிர, தேவனுடைய சித்தத்தை தவிர, தேவனுடைய வார்த்தையை தவிர, தேவனுடைய வசனத்தை தவிர, தேவனுடைய விருப்பத்தை தவிர வேறு ஒரு விருப்பத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு நம்மளை கொண்டு வளர்க்கிறது, உயர்த்துகிறது. அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம்னு பார்க்குறோம். அப்போ இது நல்ல அடிமைத்தனம். இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. மத்தேயு 3:11.
மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இதனால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் நான். ஆமா, யோவான் ஸ்நானகன் பேசுறாரு. அதை நான் உங்களுக்கு தண்ணீரால ஞானஸ்நானம் கொடுக்குறேன். இது வெறும் மனம் திரும்புதல். அதான் மாறிட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், என் பாவத்தெல்லாம் குறித்து நான் குற்ற மனசாட்சி உள்ளவனா இருக்கிறேன், அதெல்லாம் ஏற்றுக்கொள்றேன்ற அந்த நிலைமைக்கு வந்தவங்க ஜலத்தினால் என்ன பண்றாங்களா, ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். நான் அவங்களுக்கு ஸ்நானம் கொடுக்கிறேன்றாரு. சரி, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். என்னிலும் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லவர். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்க நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களான்னா எதை கேட்குறாங்க? தண்ணீரால ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அது கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அதுல. இப்போ இதுல என்ன பிரச்சனை? வெறும் தண்ணீரால ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெருசா நினைக்கிறதோ எடுத்துக்கொள்வதோ தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக வைப்பதோ இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு. கிறிஸ்து மீண்டும் வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய தேவன், பரிசுத்த ஆவியானவரை நம்மை வழிநடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவருடைய போதனையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தான் நம்ம வாழ வேண்டிய நிலையிலே நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இயேசுவை சொல்லிட்டு போகிறாரு. அப்ப அப்படி இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளோ அல்லது அவரை குறித்து அறிந்து கொள்வதோ அவர் எப்படி செயல்படுவார் என்பதை குறித்தெல்லாம் பெரிய விஷயமாக வெறும் இந்த முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவர்களோ அல்லது வெறும் இந்த தண்ணீரால ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பெருசா நினைக்கிறது இல்லை. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, வெறும் மனம் திரும்பிட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இதோட கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்தது. இதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்கிறது, நீங்க வீடு காட்டுறது, நீங்க கார் வாங்குறது, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் நிக்காதீங்க. அது முக்கியம் இல்லைன்றாரு. அது எப்படி கிடையாது? அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்ற போவதில்லை. அது வெறும் சரீர பிரகாரமான இது உலகத்துக்கு தேவையான காரியங்களா இருக்குது. அது ஒன்றும் கெட்டதும் இல்லை. ஆனால் எதை நீங்க வாழ்க்கையில தேட வேண்டும், எதை நீங்கள் விரும்ப வேண்டும், எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நீங்கள் தினந்தோறும் நாட வேண்டும், எதன் மீது நீங்கள் தாகமா இருக்க வேண்டும் என்பதில் கவனமா இருக்கணும் நீங்க. அப்ப எதன் மீது நீங்க தாகமா இருக்கணும்? தேவனுடைய வசனத்தின் மீது, வார்த்தையின் மீது, சத்தியத்தின் மீது தாகமுள்ள மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் அதுக்கு நிச்சயமாக உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அவர் செய்யாம உங்களுக்குள்ள வசனத்தின் மீதோ ஊழியத்தின் மீதோ தேவனுடைய வார்த்தையின் மீதோ கேட்பதற்கோ நடப்பதற்கோ எந்த விதமான ஆர்வமும் உங்களுக்கு வராது. அப்ப வெறும் ஞானஸ்நானம் எடுத்தது உங்களுக்கு கிறிஸ்தவர்களை மாற்றுவதில்லை. வெறும் ஞானஸ்நானம் எடுத்தது உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வெற்றியும் வாழ்வையும் உங்களுக்கு தருவதும் இல்லை. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணப்படுகிறீர்களா? நீங்கள் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றாரு. அந்த ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கிறார். அப்படின்னா அர்த்தம், did you receive the Holy Spirit? Did you walk by the Spirit? அதான் கேள்வி அங்க. பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்த ஆவியினர் உங்களை வழி நடத்துகிறாரா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க முடியுதா? உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடிகிறதா? உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படி இருந்தாதான் நீங்கள் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 1:4 பாருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது, இயேசு பேசுறாரு பாருங்க, உயிர் தெழுந்த பிறகு சீஷரிடத்துல பேசுறாரு. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் அதில் ஞானஸ்நானம் கொடுத்தான், ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் என்ன பெறுவீர்கள்? நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பெந்தேகோஸ்தே நாளை பத்தி பேசுறார். இயேசு உயிர் தெழுந்த 50வது நாளிலே சீஷர்கள் மேல் வீட்டு அறையில கூடி யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆவியானவரை அவர்கள் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் உண்டாகிறதாங்க. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவருக்கு எதன் மேல வாஞ்சை வரணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவர் குறித்த அறிவிலே வளரவும், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற அனுபவத்தில் வரவும் தான் அவன் என்ன பண்ண வேண்டும்? விரும்ப வேண்டும். ஆனா நடக்கிற சம்பவங்கள் என்ன? ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்னுடைய வியாதி மாறிடணும், என்னுடைய சூழ்நிலை மாறிடணும், நல்ல வேலை கிடைச்சிடணும், உயர்வுக்கு போயிடணும், பணம் சம்பாரிச்சிடணும், வீடு கட்டிடணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இதெல்லாம் தான் பெரிய பாரமாய் பெரிய பிரச்சனையா நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேட வேண்டியதை தேடினால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து போதித்த சத்தியம். தேவனுடைய ராஜ்யம் எதை தேட சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன பெறுங்கள்? நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள். You have to lead by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுங்கள். பரிசுத்த ஆவியினர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய இடம் கொடுங்க.
இருதயத்தில் உங்கள் உள்ளத்திலிருந்து அவர் வேலை செய்யும்படியான உணர்வை நீங்கள் பெறுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த போதுக்கு உங்கள் சுயம், உங்களுடைய மாம்சம் கிறிஸ்துவை போலவே நடக்கிறது மாதிரி உங்களை ஒரு மாயைக்குள்ளே கொண்டு போயிடும். அதுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்துன்னு பேர். அதுக்கு ஆன்டி கிரைஸ்ட்னா கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவுக்காக வாழதான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவை கொண்டு சில காரியங்கள் நடந்த மாதிரி இருக்கும். அது இயேசுவை போதிக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், நாமத்தினாலே நாங்கள் வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அவர்களை பார்த்து சொல்லும், அக்கிரமை செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோன்றார். அப்ப உண்மையாவே இயேசு கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் யாருடைய சித்தத்தை செய்வீங்க? நீங்க பிதாவின் சித்தத்தை, வசனத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையை, அதற்குரிய ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணுவீங்க? நீங்க இந்த உலகத்துக்கு காண்பிப்பீர்கள். அப்ப முதல் அனுபவம் அதுதான். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அங்க நடக்க போற சம்பவம் என்ன, எந்த ஆவியானவர் உங்களை எங்க லீட் பண்ண போறாருன்றதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றேன், உங்களை நேரடியாக எங்க கொண்டு போய் நிறுத்துவார்னா கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக உங்களை மாற்றுவார். யாருக்கு அடிமைகளாக மாற்றுவார்? உங்களை கிறிஸ்துவுக்கு உங்களை அடிமைகளாக மாற்றி விடுவார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஹோலி ஸ்பிரிட் லீட்ஸ் யூ. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தினால் நீங்கள் நேராக எங்கே போய் தான் நிற்க முடியும்? உங்கள் வாழ்க்கை அது பண ஆசைக்கு போய் நிற்க முடியாது, பொருள் ஆசைக்கு போய் நிற்க முடியாது, பெண் ஆசையில் போய் நிற்க முடியாது, மண் ஆசையில் போயிட்டு நிற்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் போகிற ஆட்கள் பாருங்க, கிறிஸ்துவை மறுதளிப்பாங்க, ஊழியத்தை மறுதளிப்பாங்க, சபையை மறுதளிப்பாங்க. மறுதளிச்சுட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்றதான் நினைச்சிட்டு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? அவங்களால வாழ முடியும். அந்த வாழ்வதனால தான் பாருங்க, முடிவிலே அவர்கள் மாம்சமும் ரத்தமும் உருவழியும் போது அவர்கள் துக்கித்து என்ன ஆகிறார்கள்? அவர்கள் அந்த நிலை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு வரவே வராது. யாருக்கு வராது? அது ஒரு விசுவாசிக்கு வரவே முடியாது. அமெரிக்கா தேசத்தில் பாருங்க, அடிமைகள், இந்த கருப்பு இந்தியர்கள், கருப்பர்கள் எல்லாருமே இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து அதை சுற்றில இருக்கிற மற்ற இந்த ஆப்பிரிக்கா இதிலேருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில். எதுக்குன்னா, நாங்கள் வெள்ளை, அவனுங்கெல்லாம் கருப்பு, ஸோ அவங்க எங்களை விட கிரேட் கம்மி, அதனால் அவங்கள அடிமைகளாக்கிட்டாங்க. ரெண்டாவது அவங்ககிட்ட பாவர்ட்டி, பஞ்சம் ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட. இவங்ககிட்ட இந்த வெள்ளைக்கார ஆளுங்கிட்ட எல்லாமே இருந்தது. போயிட்டு கொத்து கொத்தாக கூட்டிகிட்டு வந்து இதே மார்க்கெட் நிலவரம் அங்கே நடக்குது. இன்னைக்கு இருக்கிற பிளாக் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே அடிமைகளாக வந்தவர்கள் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே ஜனாதிபதியாகவே இருந்தார் இல்லையா, ஒபாமா, அவனுடைய முன்னோர்கள் எல்லாருமே யாருங்க? அவங்க அம்மா, அவங்க தாத்தா எல்லாருமே அந்த நாட்டோடைய அடிமைகளாக இருந்தவங்க. அடிமைகள்லாம் வீட்டுக்கு அங்கே இருக்கிற பெரிய பெரிய எஜமானர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. அப்புறம் அங்கே நிறைய பெரிய பெரிய ஆட்கள் தோன்றுறாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் தோன்றுறாங்க. அங்கே வந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நாட்டோடைய பெரிய அசிங்கம், பெரிய கேவலம் என்னன்னா, சக மனுஷனை பார்க்காம நிறத்தின் அடிப்படையில் அவனை அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிறது. அதனால இனிமேல் நிறத்தின் அடிப்படையில் யாரையும் அடிமைத்தனம் பண்ணக்கூடாது, அடிமைத்தனத்தையே முற்றிலும் ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு லீகலை பாஸ் பண்ணி மொத்தமாக ஒழிக்க முயற்சி பண்ணுறாங்க பாருங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் ஏற்கனவே பல கருப்பினத்தவர்கள் அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரங்க வீட்டில், அந்த அவங்களோட வயல்வெளிகளில், பண்ணை வீடுகளில் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ திடீர்னு ஒரே நாள் நைட்டில் இனிமேல் அடிமைகளாக யாரும் இருக்கக்கூடாது, யாரை வச்சு வேலை வாங்கக்கூடாது, இனியோட என்ன பண்ணணும், அவங்கள அனுப்பி ஆகணும்னா எங்கே போவாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு எங்கே போகணுன்னு அங்கே தெரியல. அதில் 2 சாரார் இருந்தாங்க பாரு. ஒரு சாரார் பரவாயில்ல, நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு, நம்ம இனி நினச்சதை விரும்பினதை நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்ட்டு எஜமானர்களை விட்டு வெளியேறி சுயமாக ஏதாவது ஒன்று செய்யலாம் பண்ணலான்னு போயிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் வெளியே போகிற மாதிரி இல்லை, ஏன்னா எங்கள் எஜமான் எங்களை நல்லா மதிக்கிறாரு, தேவையான உணவை கொடுக்குறாரு, எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு, அதனால் நாங்கள் வெளியே போக விரும்பவில்லை என்று சொல்லி அவர்களாகவே முன் வந்து ஆர்வமாக நாங்கள் அடிமைகளாகவே என்ன பண்ணுறவங்க கிட்ட இருக்கணும்னே இருந்தாங்க. கவர்மெண்ட்டால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது, சட்டத்தெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. நாளிலிருந்து அடிமைத்தனம் இருக்குது, அடிமைகள் யாரும் இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, யார்கிட்ட பார்த்தா அரெஸ்ட்டுலாம் போட்டாங்க, சட்ட விரோதம்னு போட்டாங்க. போட்ட பிறகு பாருங்கள், நிறைய அடிமைகள் இல்லை எங்கள் எஜமான்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம், அவங்களுக்கு யாராக இருக்க போகிறோம், நாங்கள் அடிமைகளாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன அடையாளம்? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த காதில் வளையம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அவங்க. இந்த காதில் வளையம் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? நானாகவே மனம் விரும்பி இவரிடத்துல யாராக இருக்கிறேன்? நான் அடிமையாக இருக்கிறேன். யாராக இருக்கிறேன்? நான் அடிமையாக இருக்கிறேன். அவனே மனம் விரும்பி அடிமை ஆயிட்டான், யாரும் போய் நம்ம இதை ஒன்றும் கேட்க முடியாதுன்னொடனே வேறு வழியே இல்லாமல் அந்த சட்ட திருத்தத்தை அப்புறம் மேற்கொண்டாங்க. சரி, அவர்களாகவே இனிமேல் மனம் விரும்பி
அடிமைகளாக இருக்க விரும்பினால் அவங்கள கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க விருப்பத்தின்படி என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அதில் பல இந்த கருப்பின அடிமைகள் பார்த்தீங்கன்னா அவங்க எஜமான்களை விட்டு வரவே இல்லை. அந்த கருப்பு ரிங்கை தூக்கி காதில் போட்டுக்கிட்டு அந்த ரிங்கை பார்க்கும் போதெல்லாம் எல்லாருக்குமே ஒன்று தோணும், ஈவன் தன்னுடைய மன விருப்பத்தின்படி அவனுடைய எஜமானுக்கு யாராக இருக்கிறான், அவன் அடிமையாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். யாராக தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் அவன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது எதுக்கு பண்ணியிருக்கிறான்? அதான் நாடே சுதந்திரம் கொடுத்துருச்சு, அரசாங்கமே சுதந்திரம் கொடுத்துருச்சு, ஃப்ரீயாக போயிட்டு எதாவது ஒன்று பண்ணலாம்ல, சுயமாக எதாவது யோசிக்கிறது, சிந்திக்கிறது, செயல்படுத்துறது, ஆசைப்படுறது, விருப்பப்படுறது, அப்படி வாழ்ந்து காட்ட போகிற, இப்படி பண்ண போகிறேன்னு ஓடி இருக்கலாம்ல. போல. ஏன்னா என்னுடைய எஜமான் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர். என் தேவைகளை அவர் என்ன பண்ணுறார், அவர் சந்திக்கிறார். எனக்கு எல்லா விதத்திலும் அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதனால அவர்கள் மனப்பூர்வமாக தங்களை என்ன பண்ணினார்கள், அங்கே ஒப்பு கொடுத்தாங்க. அங்கே அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு வற்புறுத்தி அப்படிலாம் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணியிருந்தா யாருமே இடறி போயிருக்க மாட்டாங்க, யாருமே பின்மாற்றம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க, யாருமே கிறிஸ்துவை விட்டு விலகி போயிருக்க மாட்டாங்க, யாருமே இந்த உலகத்தை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை ஏமாந்து போயிருக்க மாட்டாங்களே. அப்படிலாம் பண்ணுறதில்ல யாரையும். யார் தங்களுடைய மனதில் நான் ஏற்றுக்கொண்ட இந்த ஆண்டவர், இந்த ரட்சகர், இவர் நல்லவர், முடிவு பரிந்தும் என்னை காப்பாற்றுவார், முடிவு பரிந்தும் இவர் எனக்கு போதுமானவர், இவருடைய வழிகள் அற்புதமானவைகள், அது ஆச்சரியமானவைகள், அப்படிலாம் முடிவு பண்ணிட்டு தங்களையே ஒப்பு கொடுக்கிறார்களோ, அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை தான் பாருங்க தேவன் இன்னைக்கும் அவர்களை வைத்து தான் காரியங்களை செயல்படுத்துகிறார். அவர்களை கொண்டு தான் எல்லா நன்மைகளையும் அவர் பூமியிலே நிகழ்த்துகிறார். பேசுறது புரியுதா உங்களுக்கு? இல்லை நான் அடிமையெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வேற விதமான சுதந்திரவாளியாக தான் இருப்பேன், ஏன் இஷ்டத்துன்னு வருவேன், நான் பாட்டு போவேன், நான் பாட்டு யோசிப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, பைபிள் என்ன சொன்னாலும் சரி, வசனம் என்ன சொன்னாலும் சரி, எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நான் வரமாட்டேன். கிறிஸ்துவ பேர் இருக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கை முறைன்ற பேர் இருக்கும், நான் சபைக்குள்ளே வரும். ஆனால் லைஃப் ஸ்டைல் என்னுடைய சுய விருப்பம், சொந்த விருப்பமாக இருந்தால் நீங்கள் யாருக்கு அடிமைகள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைகள் அல்ல. நீங்கள் எந்த எஜமான கீழே இல்லாமல், ஹலோ அந்த வெளியே போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஏன்னா சிலர்லாம் சித்திரவாதம் பண்ணுற ஆட்களாக இருந்தாங்க, சிலர்லாம் மோசமான ஆட்கள்லாம் இருந்தாங்க பாருங்கள் எஜமான்களில். அவங்கள விட்டு வெளியே போனவங்கலாம் சொல்லுது, பசியில் பட்டினியில் வாடி என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. ஏன்னா மாற்றம் யாருக்கும் உள்ளத்தில் வந்துடல. அதுக்கு பல நூற்றாண்டுகள் எடுத்தது பாருங்கள், பல நூற்றாண்டுகள் எடுத்தது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் முதல்ல அதிபரே வராருன்னா பார்த்துங்க. அது வரைக்கும் அது கூட போட்டியிடக்கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி கதை அது. அப்போ அரசாங்கம் அறிவிச்சிருச்சு, இனிமேல் கருப்பினத்தவர் யாரும் அடிமைகள் அல்லன்ட்டு. ஆனால் ஜனங்களுடைய உள்ளத்தில் என்ன பண்ண முடியாது, அதை அவ்வளோ சீக்கிரம் எடுத்து போட முடியாது. அப்புறம் தான் பிரசங்கியார்கள் அங்கே எழும்புனாங்க. அங்கே புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே பிரசங்கியார்கள் எழும்பி தெரு தெருவா பெரிய பெரிய ஸ்டேடியமில், சினிமா தேட்டர்ஸ்லாம் போயிட்டு இந்த பிரசங்க ரோமர்கள் நிருபத்தை தான் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணி தான் அந்த ஜனங்களுக்குள்ள அந்த ஈக்குவாலிட்டின்றதே வந்துச்சாங்க. சமம்ன்ற எண்ணமே என்ன பண்ணினதாங்க வந்தது. ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு கருப்பினத்தவரையே தன்னுடைய நாட்டின் ஜனாதிபதியாக பெரும்பான்மையான வெள்ளை மக்கள் என்ன பண்ணுறாங்க, வெள்ளைக்காரங்க அதை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இங்கே மாற்றம் என்ன பண்ணுதாங்க வந்தது. எது செஞ்சது? அதை சத்தியத்தை அறிகிற அறிவு தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பவுல் இதுதான் பாருங்க எழுதுறாரு. அதன் அடிப்படை தான் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய ரட்சிப்பு, அவரால் வருகிற ரட்சிப்பு, அவரால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானம் உங்களை ஒரு ஃப்ரீலான்சரை போல வச்சுருக்காது. யாரை போல வச்சுருக்காது உங்களை? ஃப்ரீலான்சர்னா ஏதோ என் இஷ்டத்தின்படி வரேன், நான் பாட்டு போகிறேன், ஏதோ ஜோசிக்கிறேன், வெளியே போனால் அவனாகிடுவான், உள்ளே வந்தால் இவனாகிடுவான், அப்படிலாம் இருக்காது. அடிமைகள் என்றால் தங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எஜமானுக்கு யார் அவர்கள்? அடிமைகளே. எங்கே போனாலும் அடிமைகள் தான். எங்கே போனாலும் என்னதான் அவர்கள்? அடிமைகள் தான். அப்படின்னு அர்த்தம், எஜமானுக்குரிய சித்தம், எஜமானுக்குரிய விருப்பம், எஜமானுடைய எண்ணம், எஜமானுடைய வேலையை செய்து முடிக்கிறது மட்டுமே அவர்களுடைய குறிக்கோள். வேறு எதை பற்றி என்ன பண்ணுறதுல அவங்க சிந்திக்கிறதே இல்லை. அது அடிமைகளின் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறாராம். ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியாக இருந்தால் பத்தாது, சீஷனாக இருந்தால் பத்தாது. யாராக மாற வேண்டும்? அவன் கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாற வேண்டும். யாராக மாற வேண்டும்? He should become the slave to the Christ. கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக மாறணும் பாருங்க. அது மாறாத வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய தெய்வனுடைய சித்தத்தெல்லாம் எதுவும் செஞ்சு முடிக்க முடியாது. கடவுள் உங்களை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க. கடவுள் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்யணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்கு யாராக மாறணும்? அடிமைகளாக மாறணும்.
யாராக மாறணும்? அது அடிமைகளாக மாறணும். அப்போதான் உங்களை கொண்டு தேவன் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பேசுறது புரியுதா? ஒரு பெரிய பாறை ஒரு அழகான சிற்பமாக மாறுதுன்னா என்ன? அந்த பாறை பாருங்க, உளியை வச்சு எவ்வளோ குத்துனாலும் அது மேலே உட்காந்தாலும் என்ன செஞ்சாலும் அது எப்படி இருக்குது? அது முற்றிலும் தன்னை அந்த சிற்ப கலைஞனுக்கு என்ன பண்ணுது? அது ஒப்பு கொடுத்து அமைதியாகவே இருக்குது பாருங்க. அவன் என்ன ஒன்றா பண்ணட்டும். அடிமைன்னா அப்படி தான் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன, தேவனுடைய வசனம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன? நான் படிச்சிருக்கலாம், நான் பணம் சம்பாதிக்கலாம், எனக்கு சில ஆற்றல்களை தேவன் தந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக நான் சுயமாய் வாழ்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. நான் கிறிஸ்துவுக்கு யாராக இருக்கிறேன்? அடிமையாக இருக்கிறேன் என்கிற சிந்தை உங்களுக்குள்ள வரணும். சரி, அந்த லைஃப் ஸ்டைலில் நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சரி, அதை பார்க்கலாம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். எதுக்கு அடிமைகளாக இருந்தீங்க? நான் சுதந்திரமாக இருக்கிறேன், நான் ஃப்ரீடமாக இருக்கிறேன்னு சொல்கிற ஆட்களும் ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அடிமைகளாக தான் இருக்கிறீர்கள். என்ன பண்ணுகிறீர்கள்? ஏதோ ஒரு காரியத்துக்கு. அது முக்கியமாக பாவமாக தான் இருக்கும். தேவனுக்கு அடிமையாகிறாதவன் எதுக்கு தான் அடிமையாக இருக்க முடியாமல்? பாவத்திற்கு தான் அடிமையாக இருக்க முடியும். ஆனால் ஃப்ரீடமாக இருக்கிறதா நினச்சிக்கலாம். ஃப்ரீடம்னு நினச்சிக்கிறான் அதை. இப்போ தேவனுக்கு அடிமையாக இருக்கிறவனால சினிமா போய் பார்க்க முடியாது. தேவனுக்கு அடிமையாக இருக்கிறவனால சிகரெட் பிடிக்க முடியாது. தேவனுக்கு அடிமையாக இருக்கிறவனால பாவ செயல்கள் அவனால் செய்ய முடியாது. அப்போ அதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா அர்த்தம் அவனுக்குள்ளே என்ன இருக்குது? நான் ஃப்ரீடமாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் இப்போ ஃப்ரீடமாக இருக்கிறேன்னு அவன் நினச்சிக்கிறான். சிகரெட் பிடிக்கிறது ஃப்ரீடம், தண்ணி அடிக்கிறது ஃப்ரீடம், சினிமா தேட்டருக்கு போகிறது ஃப்ரீடம் 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 நினைக்கிறான். ஆனால் அது ஃப்ரீடமா இல்லை அது பெரிய பிரச்சனையான்றது காலம் என்ன பண்ணுது? அவனுக்கு உணர்த்துகிறது. நீ பிடிச்ச சிகரெட்டு, நீங்கள் அடித்த தண்ணி, நீ போட்டது எதுவும் ஒன்று சும்மா வச்சிருக்க போகிறது இல்லை. அது ஒரு பக்கம் சரீரத்தை அழிக்குது, உடம்பை கெடுக்குதுன்னா ரெண்டாவது. முதலாவது என்ன? தான் செய்கிற பாவத்தினாலே, தான் செஞ்ச அக்கிரமத்தினாலே, தன் சென்ற மீறுதலினாலே அவன் குத்தப்படுவது, நிம்மதியற்று போவது, சமாதானம் இல்லாமல் போவது தான் பாருங்க அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இப்ப அப்ப அதுல இருந்து அவனால விடுதலை ஆகவே முடியாது. விடுதலை ஆகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவர் அறியாம இருக்கும் போது பாருங்க ஒரு மனுஷன் அதுல இருந்து விடுதலை ஆகவே முடியாது. அப்ப நான் ஃப்ரீடமா வாழுறேன், சர்ச்சுக்கு வரலையா நான் ஃப்ரீடமா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, நீ ஃப்ரீடமா இல்ல, பிசாசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற, அவனுடைய அடிமைத்தனத்துல இருக்கிற. அவன் உன் நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிறான், அவன் உன்னுடைய பலத்தை நீ வீணாக்கிட்டு இருக்கிறான், அவன் உன் நாட்களை வீணாக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அதுக்கு பேர் ஃப்ரீடம் கிடையாது. அதுக்கு பேர் அதோடைய முடிவு அழிவு. அதோடைய முடிவு என்னவா இருக்கிறது? அது அழிவாக தான் இருக்குதாங்க. அப்போ அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அடிமைகளாக இருக்கிறது தான் அங்கே சிறந்ததே தவிர, நான் கிறிஸ்துவுக்குள் வாழறது எனக்கு எனக்கு வேலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பிரசங்கத்தை கேட்க சொல்கிறாங்க, சபைக்கு வர சொல்கிறாங்க, ஆராதனை அட்டன் பண்ண சொல்கிறாங்க, அதே போல் அதன்படி வாழ்கிறோமா இல்லையான்னு வேற கவனிக்கிறாங்க. சமயத்தில் அந்த கேள்வி வேற என்ன பண்ணுறாங்க அங்கே கேட்குறாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரீடம் லைஃப் தேவை. எனக்கு சிலர்லாம் பெரிய பெரிய சபைக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன, அப்படி பின்னாடி இப்படி எங்கே ஓரமாக உட்காந்து ஒரு சந்தாவை கட்டிட்டு அவங்க பாட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கலாம். இது மாதிரி மைக்ரோ சர்ச்சுக்கெலாம் வந்தால் என்ன ஆகிடுது? ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது ஈஸியாக. வரீங்களா இல்லையா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, பேசுறது புரியுதா இல்லையா? வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதை நம்ம ஓரளவு கட்டுப்பாடு பண்ணிடலாம். 10 12 இருந்தால் அது பாட்டு அவுத்து விட்டுற வேண்டிதான். எங்கேயா போய் அங்கே போய் மேய்ஞ்சிட்டு வா, இங்கே போய் திரிஞ்சிட்டு வா, இங்கே போய் சுற்றிட்டு வா, எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடுதாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எப்பவுமே பாருங்க, பெரிய சர்ச்சஸ் அதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அங்கே என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க போகிறது எப்படின்னா ஃப்ரீடம் நினச்சிட்டு போகிறது. நம்மளை எதுவும் கேள்வியே கேட்கறது இல்லைங்க. நம்மளை எதுவும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. காணிக்கை கொடுத்தியா, தசமாங்க கொடுத்தியா, வசனத்தை கேட்டியா, ஆலயத்துக்கு வந்து எதுவும் பற்றி கேள்வி இருக்காது. மனம் போன போக்கில் நம்ம பாட்டு போகலாம், அப்படி தான் போகலாம். ஆனால் முடிவிலே உன் மாம்சமும் அங்கே அதுக்கு பதில் சொல்லணுமே, அதான பிரச்சனை. இளையகுமாரன் மாதிரி ஃப்ரீடம் நினச்சிக்கிட்டு வெளியே போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது ஃப்ரீடமா இல்லை கஷ்டமான்றது எப்போ தான் தெரியும்? அது பன்றிகளோடு உட்காந்து தவிட்டுக்காக ஏங்கும் போது தான் தெரியும். ஐயோ இது ஃப்ரீடம் இல்லை, இது சுதந்திரம் இல்லை. தகப்பன் வீட்டில் இருப்பதான் என்னது சுதந்திரம்ன்றது அப்போ தான் தெரியும்.
பேசுறது புரியுதா உங்களுக்கு? நிறைய பிள்ளைகள் அப்படி தான், அம்மா அப்பா விட்டு வெளியே போயிட்டா, தனியாக போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தூரமாக போயிட்டு நம்ம மன விருப்பத்தின்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நினச்ச நேரத்துக்கு எழுந்துக்கலாம், நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்படி இல்லை. இதெல்லாம் ஃப்ரீடம் நினச்சிக்கிட்டு இருக்கிற குரூப் இருக்குது. அதுவும் தமிழ்நாடுலாம் இன்னைக்கு இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரில. இது இருக்கிறதுல நான் நினச்சதை விட ரொம்ப கேவலமான மட்டகரமான ஊர் இது உண்மையாகவே. ஒரு லைவ் ஷோவில் ஒரு பொண்ணு சொல்கிறா பாருங்க. அவர் கேட்குறாரு, என்னம்மா உன்னுடைய சோம்பேறித்தானே என்ன அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, காலையில் 8 மணிக்கு சாப்பாடு என் தட்டில் போடுவேன், போட்டு சாப்பிட்டுட்டு அதை கழுவாமல் அப்படியே எடுத்துன்னு வந்து டேபிள் மேலே வைப்பேன். அப்புறம் மதியானம் அதே தட்டில் போட்டு என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். தமிழ்நாட்டில் அதே என்ன பண்ணுவேன், அப்படியே வைப்பேன். திருப்பி நைட்டு என்ன பண்ணுவேன், அதிலே போட்டு சாப்பிடுவேன். ஏம்மா அப்படி பண்ணுற? சார் அது யார் எழுந்து போய் சிங்கில் போயிட்டு விம் லிக்விட் போட்டு தேய்ச்சி கழுவி சுத்தப்படுத்தி சாப்பிட்ணும்? பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ தான் தெரியுது கல்யாணத்தெல்லாம் ஏன் ஆம்பளைங்களாம் பார்த்து வைக்கிறானுன்ட்டு. இதுங்களெல்லாம் விட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் எக்கச்சக்க மொத்தம் இப்போ இருக்குது இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த 2090 தாண்டி பிறந்தது மொத்தம் அப்படி தான் இருக்குது. ஒன்று கூட உருப்படாது. எழுதி வச்சுங்க, 30-40 நீங்கள் தாண்டதே கஷ்டம். சபிக்கல, அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு வேலை பிடிக்காது, அப்பா அம்மா கிட்ட இருக்குது அடிமைத்தனம், வேலை செய்ய சொன்னால் அது என்ன வேலைக்காரியா அப்படின்னு கேட்குறது. அப்போ உங்களுக்கு நோய் வராமல் என்ன வரும் சொல்லுங்களேன்? கடவுள்னா சோம்பேறித்தனமாக படுத்து தூங்குற மாதிரி அவங்க உடலை வச்சிருக்கிறாரு. நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. பேசுறது புரியுதா? வாலிப பொண்ணு என்னை கேட்டா, சர்ச்சுக்கு வரணும்னா லிஃப்ட் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டா. அவள் தான் சர்ச்சுக்கு வரணும் என்ன பண்ணுமா, இல்லை இப்போ தான் ஹெலிபேடு கட்டுறதுக்கு மேலே ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்து நேரம் என்ன பண்ணு மேலே இறக்கிடு. இன்னொரு அம்மா இங்கே ஒன்று இருக்குது, ஒரு 4 வீடு தள்ளி, அந்த அம்மா அப்படி தான் கீழே அப்போ ஒன்று அந்த இடத்த ப்ரேயருக்கு உருவாக்கி அங்கே வச்சு அந்த அம்மா, எனக்கு ஏறி வரத்துக்கு கஷ்டமாக இருக்குதா எங்கள் அங்கேயே. சரி, நீ அங்கே ஏறி வரது கஷ்டமாக இருக்கும், நான் என்ன பண்ணி இடத்த மாற்றிடுறேன், நான் என்ன பண்ணிடுறேன் எல்லாத்தையும் மேலே எடுத்துன்னு போயிடுறேன், நீ அங்கேருந்து என்ன பண்ணு, ஆமாம் மேலே வர முடியாது, நீ அங்கேருந்து என்ன பண்ணிக்கோ பார்த்துக்கோ. அந்த டேப்பரில் 2 அடி இருக்குமா, அந்த 2 அடி டேப்பரில் ஏறி வரதுக்கு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குதான், கஷ்டமாக இருக்குதுப்பா எனக்கு. சரி நீ கடைக்கு போகிறது கஷ்டமாக இல்லை, ஆட்டோ பிடிக்க போகும்போது கஷ்டமாக இல்லை, பென்ஷன் வாங்க போகும்போது கஷ்டமாக இல்லை, 2 அடிக்கு ஸ்டெப் வைக்கிறதுக்கு எப்படி இருக்குதா, இருந்துக்கோ. அதுக்கு தான் அங்கே தூக்கியாச்சு. நீங்கள் தூக்குனீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவேன் நான், புரியுதா இல்லையா? ஆமாம், ஈசாக்கு மாதிரி துறவம் மூணினா எங்கேயாவது ஒரு இடத்துல தோண்டிக்கிட்டு தான் இருப்பேன் நான். இங்கே தோண்டினா ஏசைக்கு இல்லைன்னா சித்தனா இல்லைன்னா ரெகபோத்துன்னு போய்கிட்டே இருக்கணும். அங்கே பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே அப்போ ஃப்ரீடம்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, அது எல்லாமே சுதந்திரம் சந்தோஷமாக கிடையவே கிடையாது. அது எல்லாமே உங்களை ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கஷ்டமான நிலைமையில் உங்களை கொண்டு போய் என்ன பண்ண போகுது, அது நிறுத்த போகுது. முக்கியமாக சபையில், ஊழியத்தில், விசுவாசிகளை வாழறதுல பைபிள் படிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க, ஜெபிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க, வசனத்தை வந்து கேட்கறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இந்த கஷ்டம் நினைக்கிறதுலாம் எந்த மாடலில் வரான்னா, நான் அடிமையா, எங்களுக்குன்னு சுதந்திரமாக விருப்பம் இல்லையா, இருக்கக்கூடாதுன்றார். நீ என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டியோ, யூ பிகம் த ஸ்லேவ் ஃபார் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன். அதை தான் பவுல் சொன்னார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னா அர்த்தம், எனக்குன்னு சுய விருப்பமோ சுய சித்தமோ சுய ஆசையோ எனக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன், கிறிஸ்து தான் என்னுடைய ஆதாயம். ஒரு அடிமை எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்வானோ அதே மனநிலைமையில நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படிதான், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். ஆனால் அப்படி வாழறது இல்லாதனால தான் அங்கே வாழ்க்கையில் பிரச்சனை, வாழ்க்கையில் தேவன் மேலே விசுவாசம் இல்லை, வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அவர்களால் செய்து முடிக்க முடியவில்லை. வெறும் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்கள். இது தேவனால் வந்த காரியம்னு கல்யாணத்துக்கு டாபிக் இந்த 2 டைட்டில் தான் ஓடின்னு இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கை. லைஃப் வந்து ஐ ஆம் ஸ்லேவ் ஃபார் கிரைஸ்ட்ன்றது என்ன பண்ணுறது, ஓடுறதே இல்லை. பவுல் அதை வலியுறுத்தி ரோம சபைக்கு எழுதுறாரு. அதை நீங்கள் முன்னே பாவத்திற்கு என்னவாக இருந்தீர்கள், நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். எதுக்கு அடிமையாக இருந்தீங்க? நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்தீங்க. பாவம் உங்களை ஆட்கொண்டது. நீங்களே விருப்பப்படலனாலும் உங்களுக்கு இருக்கிற பாவம் உங்களை செய்யக்கூடாதெல்லாம் செய்ய வைக்கிறது, பேசக்கூடாத பொய்களை பேச வைக்கிறது,
பார்க்கக்கூடாத காரியங்களை பார்க்க வைத்தது, செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வைத்தது. உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அதை என்ன பண்ணுகிறது? செய்கிறது. ரொம்ப அதை வெளிப்படையாக ஒத்துக்கணும். அதை பவுலே ஒத்துக்கிறார். நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், காரணம் எனக்குள் இருக்கிற பாவமே அப்படின்றார். அப்போஸ்தலன் ஒத்துக்கிறாரு. கிறிஸ்துவின் இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றவர் ஒத்துக்கிறாரு. எனக்குள்ள என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. அந்த பாவம் தான் என்ன தேவனுக்கு அடிமையா இருக்க விடாம ஏதோ சுதந்திரமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், என் மனவிருத்தின்படிலாம் செஞ்சுக்கிறேன்ற என்ன அந்த அந்த மாயையான நிலையில என்னை கொண்டு போய் நிறுத்தி என்னை பாழாக்குதுன்னு ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிடறாரு. அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இது எழுதுறாரு. இதை முன்னே நான் பாவத்திற்கு யாராக இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். பாவத்துக்கு அடிமையா இருக்கும்போது பாருங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். அதே போலதான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மக்களாலே தன்னுடைய செவிகளை திறந்து வசனத்தை கேட்க முடியாது, கால்களால் நடந்து ஆலயத்துக்கு வர முடியாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பக்கத்து 2 அடி தள்ளியே இருந்தாலும் சரி வர முடியாது. ஏனென்றால் அந்த கால்கள், அந்த உள்ளங்கள், தன்னுடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாமே எதுக்கு அடிமையா இருக்குது? அது பாவத்துக்கு அடிமையா இருக்குது. கல்யாணத்துக்கு போக முடியும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியும், எங்க ஒன்னா போக முடியும். ஆனா எங்க போக முடியறதில்ல? அது எங்க போக முடியறதில்ல? தேவனுக்காக போக முடியும். ஏன்னா அது தேவனுக்காக தன்னை இன்னும் என்ன பண்ணவில்லை? அர்ப்பணிக்கவில்லை. தேவனுக்கு அடிமைகளாக அது மாறவில்லை. நீங்க தேவனுக்கு அடிமைகளா மாறாத வரைக்கும் எஜமானாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியவே முடியாது. அதான் பிரச்சனை. நீங்கள் அடிமைகளா இருந்தீங்கன்னா தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் தான் செய்ய முடியும். நீங்கள் அடிமைகளா இல்லாமல் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு சொந்தமாக மனம் இருக்குது, சிந்தனை இருக்குது, என் மனம் போன போக்கில் நான் வாழ்வேன்னு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன ஜபித்தாலும் என்ன ஆபத்தினாலும் என்னை கூப்பிட்டா கூட நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். செய்ய முடியாது, கேட்க முடியாது அப்படின்றாரு. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் மை ஸ்லேவ். நீ யார் கிடையாது, எனக்கு அடிமை அல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பனால தான் முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். முன்னே நீங்கள் பாவத்திற்கு என்னவா இருந்தீர்கள்? நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு கவனிக்கணும். உன்னை பாவத்துக்கு அடிமையா இருந்த நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப உங்களுக்கு என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது? உபதேச சட்டம். உபதேச சட்டம் என்பது சபையிலே உங்களுக்கு போதிக்கப்படுகிற, சொல்லப்படுகிற எல்லா காரியங்களும் உபதேசம்னா தான். சபையில 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சத்தியத்தை பேசுறது, இன்னொன்று உபதேசம். சத்தியம்ன்றது வசனத்தில் இருக்கிறவைகளை, தேவனுக்குரியவைகளை எடுத்து சொல்வது, அதில் இருக்கிற உண்மைகளை வெளிப்படுத்துவது. உபதேசங்கள்லாம் என்னது? இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில வாழ்க்கை முறைகளை என்ன பண்ணுவது? எடுத்து சொல்லக்கூடிய காரியங்கள். ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும், ஒரு புருஷன் எப்படி நடந்துக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும், ஒரு விசுவாசி எப்படி நடந்துக்கணும், இப்படின்னு பிராக்டிக்கலை பத்தி பேசுறது உபதேசங்கள். இவர் சொல்றாரு, இப்ப ஒப்புவிக்கப்பட்ட உபதேசங்கள் எல்லாவற்றுக்கும், சட்ட திட்டத்திற்கும் நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால, என்ன பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே அந்த அந்த கருப்பின ஆடுங்களை சொன்னோம் இல்லையா, அரசாங்கமே அவர்களை விடுதலை ஆக்கின போதும் அவர்கள் தங்களை மனப்பூர்வமாய் தங்கள் எஜமான்களுக்கு தங்களை யாராக ஒப்பு கொடுத்தார்கள்? அவர்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார்கள். காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம்? அது எங்கள் எஜமான் நல்லவர், எங்கள் எஜமான் எங்களை பாதுகாப்பார், எங்கள் எஜமான் எங்களுக்கு போதுமானவர், எங்கள் எஜமான் எங்கள் தேவைகளை சந்திப்பார், எங்கள் எஜமானுடைய வாழ்க்கையே போதும்னு அப்படி தங்களை தாங்களே அர்ப்பணித்தவர்கள். பவுலி பார்த்து தான் பேசுறாருங்க. என்ன பேசுறாரு? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. உங்க இஷ்டத்தை கேட்காம அல்லது உங்க விருப்பத்தை கேட்காமே பாவம் உங்களுக்கு ஆண்டு கொண்டது. பாவம் நீங்க விரும்பாதது கூட உங்களை வச்சு செய்ய வச்சது. ஆனால் இப்பொழுதோ ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்பொழுதோ ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? இப்பொழுது மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறீர்கள். எப்படி கீழ்ப்படுகிறார்கள்? அப்ப கீழ்ப்படியாதவர்களும் உண்டு. அதான் சொன்ன ஆரம்பத்தில். கீழ்ப்படியாத விசுவாசிகளும் இருக்கிறாங்க, எதிர்த்து பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, தர்கிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம், இப்படி எப்படி பேசலாம்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு கூட்டத்தில் எங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறார். நானும் போய் அங்கே உட்காந்துருக்கிறேன். சபையை ஒரு விசுவாசியோட வீட்டில் தான். ஒரு சண்டே ஈவினிங் நினைக்கிறாரு. அந்த வீட்டு கூட்டத்தில் எங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன வீடு அது, அதில் போய் உட்காந்துருக்குறோம். அதில் உட்காந்துருக்கும் போது அங்கே சபையில் இருக்க மற்ற விசுவாசிகள் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கும் போது பாருங்க, அந்த இடத்துல எங்கள் அப்பா அந்த குடும்ப விஷயம், அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறதுனால குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மனைவிகளை பற்றி பேசுகிறார். அப்போ மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிலாம் பேசுகிறாரு. பேசணுன்னே பார்த்தீங்கன்னா
இங்கே சபையிலேருந்து விசுவாசியாக வந்தாங்க இல்லையா, அதில் ஒரு அம்மா, எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே குறுக்க, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லுவீங்களா, ஆம்பளைங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாதா, பெண்கள்லாம் இலக்காரணமா உங்களுக்கு? ஹலோ, எவ்வளோ தைரியம் பாருங்க, எவ்வளோ துணிச்சல் பாருங்க. எங்கள் அப்பா அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சுருந்தாருங்க. போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த வீட்டார் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தான் தெரியும். அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சத்தியமாக இருந்தாலும், அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அவங்களுக்கு. அதில் ஓட்டியில் ஒரு டிரைவராக இருந்தார் அந்த ஆள், எங்கேயோ போய் காலை உடச்சிக்கிட்டான் அந்த மனுஷன். இப்போ மனைவிக்குள்ளே ஒரு அலைப்பாயுதல், என்னென்னா இந்த ஆளை விட்டு போயிடலாம், இனிமேல் இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் தேராது நமக்கு, எங்கேயோ கிளம்பி யாரோடையா போயிடுவோன்ற மனநிலைமையில் அந்த பொம்பளை இருக்கிறான். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் அப்பா பேசுகிறாராங்க. வந்தம்மா, ஹலோ, வாயை மூடிக்கிட்டு உக்காந்தம்மா, வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சோமான்னு இருக்கிறது இல்லை. பைபிளை வசனம் சொல்லி எடுத்தே பேசினாலும் சரி. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரன் கூட தான் உட்காந்துருந்தார். ஹலோ, அந்த அம்மா வீட்டுக்காரர் எங்கே தான் உட்காந்துருக்கிறாரு? கூட தான் உட்காந்துருக்கிறார் அவர். அதை மிச்சர் பார்ட்டிஸ் அதெல்லாம் ஏதாவது பேசிட்டு கடை, நம்ம பேசணும், நம்மளை அடிப்பா, இல்லை நம்மள ஏதாவது சொல்லுவா, நம்மளுக்கு சோறு கிடைக்காது, நீ சும்மா பாஸ்டர் தான் எதிர்த்து பேசுகிற, சத்தியத்தை தானே எது ஏதாவது பண்ணிட்டு போ, நமக்குன்னா வந்துச்சு. நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க பிரதர். எவ்வளோ ஆம்பளைங்க சொல்கிறது கேட்டிருப்பீங்க. நம்ம பேச்சை கேட்கலாம் எதுக்கு வாழறீங்க? ஹலோ, ஒரு நாயை வளர்க்குறீங்க, உங்கள் பேச்சை கேட்கலாம் என்ன பண்ணுவீங்க? கடி வாங்கின உட்காந்துருப்பீங்களா? வெளியே துரத்தி விட மாட்டீங்க? நாயும் பொண்டாட்டியா ஒன்றுன்னு கேட்கக்கூடாது. குணம் சரியில்லைன்னா எல்லாம் ஒன்று தான். நான் சொல்ல, சங்கீதக்காரனே சொல்கிறான், மிருக குணம் உள்ள மனுஷன் இதை உணரான்னா. ஹலோ, குணம்தான் மனுஷனா மிருகமானு உங்களை தீர்மானிக்குதே தவிர உங்களோட பிறப்பு அல்ல. நீங்கள் மனுஷனா பிறந்தும் யாராக இருக்க முடியும்? நீங்கள் மிருகமாக என்ன பண்ண முடியும்? உங்களால் வாழ முடியும். புரியுதுங்களா இல்லையா? கீழ்படிஞ்சு கேட்கறதுனா குறைஞ்சு போயிடுவீங்களா? அடங்கி இருக்கிறதுனா குறைஞ்சு போயிடுவீங்களா? உரிமை குரல் எழுப்பிட்டா என்ன சுதந்திரம் எதை கிடைக்க போதா? ஜான்சி ராணியா மாறிட போறீங்களா? சுதந்திர போராட்ட தியாகியா மாறிட போறீங்களா? தனியாயிடுவீங்க, அனாதியாயிடுவீங்க, அன்பை இழந்துருவீங்க, பாதுகாப்பை இழந்துருவீங்க. வெறும் தாலி கட்டிட்டு வெறும் சைன் போட்டதுனாலே காலம் ஃபுல்லாக யாரும் அடிமையாக இங்கே என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும். அதே போல தான் கிறிஸ்தவத்துக்குள்ளி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபைக்கு வந்தாச்சு, அதுக்காகவே நான் நல்ல விசுவாசி கிடையவே கிடையாது. நீ சபைக்கு வந்தும் வசனத்துக்கு, திருவசனத்துக்கு, உபதேசத்தின் கட்டளைகளுக்கு மனப்பூர்வமாக என்ன பண்ணியிருக்கணும்? நீ அங்கே உன்னை ஒப்பு கொடுத்துருக்கணும். எப்படி ஒப்பு கொடுத்துருக்கணும்? உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கலாம். நீ உலகத்திலிருந்து என்னென்னவோ கேட்டு கற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சபைக்குள்ளே வந்துட்ட, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்ட, பரிசுத்த ஆவியானவரால் நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாய். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார்? சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியே உன்னை நீ மனப்பூர்வமாக என்ன பண்ணுவாய்? நீ ஒப்பு கொடுத்து, நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக என்ன பண்ணுகிறேன்? இருக்கிறேன். யாரு? முன்னே பாவத்திற்கு இப்படிதான் அடிமையா இருந்தேன், இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? நான் கிறிஸ்துவின் உபதேச சட்டங்களுக்கு என்னை நான் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப கவனிங்க. 18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஹலோ, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட நீங்க இப்ப எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? நீங்க பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. இப்ப எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியை வசனம் தான் வெளிப்படுத்துது. தேவனுடைய சத்தியம் தான் தேவனுடைய நீதி என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்ப சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் பாவத்துக்கு விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். நல்லா சொல்லுங்க, யார் ஆனீர்கள்? நீங்கள். ஆமா, நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்ளணும் நீங்க. ஹலோ, யாருக்கு அடிமையா இருக்கிறேன் என்பதில் பேசுறது புரியுதா இல்லையா? இந்த அடிமைகள் தாங்களே முன் வந்து எஜமான் கிட்ட இருந்தாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த ரிங்கில் அந்த ஓனருடைய பேரை போட்டிருப்பாங்க. அதான் முக்கியமானது. வெறும் ரிங்கு மட்டும் இல்லை, சொல்லிட்டாரு நானும் ஒரு ரிங்கு போட்டுன்னு வந்துடாதீங்க. ஏற்கனவே வெறும் மூஞ்சே சகிக்க முடிகிறதில்ல சில நேரத்தில். இதில் அதெல்லாம் வேறு மாட்டின்னு வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் நான் எதிராளி கிடையாது. ஆனால் தேவையா தேவையில்லையான்றது கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. பரிசுத்தம் அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். நான் ரிங்கில் நடா பரிசுத்தம் இருக்குதுன்னு கேட்பேன் நான். ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துங்க.
போலீஸ்கிட்ட மாட்டுறீங்க, ரிங் இல்லைன்னா ஒரு அளவுக்கு உங்களை விசாரிப்பான், நல்லவன் கூட அமுச்சு விட்ருவான். ரிங் இருந்ததுன்னா பேச்சுவார்த்தையே கிடையாது, நேராக உள்ளவா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னுடுவான். அதனால் தேவையில்லைன்றது அப்புறம் யோசிச்சுக்கிடுங்க. நான் உதாரணத்துக்கு உதாரணம் உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், புரியணுன்றதுக்காக பேசுகிறேன். எது எடுத்துக்கணும்னு பாருங்க. அந்த ரிங்கில் என்ன பாயிண்ட்டு, அதில் அந்த எஜமானுடைய பேரை அதில் பொறிச்சு மாட்டியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்டா அப்படி பண்ணியிருக்குங்கன்னா, இந்த எஜமான் நல்லவர், இந்த எஜமானுக்கு நான் அடிமையாக இருக்கிறத மனப்பூர்வமாக என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் வாழுற நல்ல வாழ்க்கைக்கு, நான் உடுக்கிற நல்ல உடைக்கு, நான் சாப்பிட்ற நல்ல சாப்பாட்டுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆதாரத்துக்கு, எல்லாத்துக்குமே ஆதாரம் யாரு? இந்த எஜமான் தான் என்பதை மற்றவர்கள் பார்த்து அறிந்து கொள்ளும்படியாக அந்த பேரை பொறிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பேரை எதுக்காக வச்சிருக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் என்கிற வாழ்க்கை எதுக்காக வாழறீங்க? சபைக்கு எதுக்காக வாழறீங்க? மற்றவர்கள் பார்க்கும்படி நீங்கள் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்கானது? அது நான் கிறிஸ்துவுக்கு இப்பொழுது யாரா இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன். யாரா இருக்கிறேன் நான்? ஆமா, முன்னே நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், இப்போ அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய நீதிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். 14 பாருங்க, 19. உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அடிமைகள்லாம் என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. முன்ன பாவத்துக்கு நீங்க அடிமையா இருக்கும் போது உங்கள் அவயவங்கள் ஒவ்வொன்றும் எதற்கு வேலை செஞ்சது? அது எதற்கு வேலை செஞ்சது? அது அந்த பாவத்திற்கும் அந்த அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் நடப்பிக்கும்படியாக என்ன பண்ணிடுது? அது வேலை செஞ்சது. ஹலோ, அவயங்கள் அதுக்காக தான் என்ன பண்ணுது? வேலை செய்யுதுன்றார். சினிமாவில் நடிகர்லாம் இருக்கிறான் இல்லையா, வாலி பசங்களாம் வந்து பார்க்குறாங்கன்னு தெரியும். அவன் தெரிஞ்சதான் என்ன பண்ணுறான்? பிளான் போட்டு வைக்கிறான். நீங்கள் சினிமாவுடைய அந்த டைலாக் ஷீட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் நான் பார்த்துருக்குறேன். அந்த டைலாக் ஷீட்ஸில் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒவ்வொரு பஞ்சில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வரக்கூடிய ஆடியன்ஸ், வரக்கூடிய இந்த வாலி பிள்ளைங்க, இந்த இவங்களெல்லாம் இன்ட்ரெஸ்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவையானது என்னன்றது அதில் எழுதியிருப்பானுங்க. அவனுக்கு தேவையானது என்ன? சிகரெட்டை பிடிச்சி 2 புகை விடணும், சிகரெட்டு பிடிச்சி இப்படி காலர்லேருந்து இப்படி இழுக்கணும். புரியுதா இல்லையா? ஆமாண்ணா, அருவாளை எடுத்து இப்படி வெட்டிட்டு அருவாளை அப்படி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது அதில் தீ போறி என்ன பண்ணணும்? அது பறக்கணும். இதெல்லாம் அவனுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? அவன் விசில் அடிக்கிற மாதிரி. அதுக்காக தான் தலைவான்றான் இப்போ. ஹலோ, புரியுதா இல்லையா? முண்டமாக இருக்கிறவனெல்லாம் யாருன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்? இப்போ தலைவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். எவன் என்னன்னே தெரில. அது சில விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக, ரொம்ப ஊக்கமாக, இப்போ நான் சொன்ன வெளிப்படையாக பேசுனதுக்கு அப்புறமா தைரியமாக ஸ்டேட்டஸே வைக்கிறாங்க. நாங்கள் இன்னாருடைய ஆள் தான். நான் தான் சொன்னேனே, இந்த இளையகுமாரன் அதுதான், ஓடும் போது ஓட விட்டுருவேன், நீ ஓடு, எங்கே ஒன்றா ஓடு, ஆனால் திரும்பி வருவ பார்த்தியா, அப்போ மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும் அந்த கதையில். அந்த அப்பா மாதிரி வெறும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உனக்கு மோதிரத்தை மாட்டி விட்டு உட்கார வைப்பன்னு மட்டும் நினைக்காத. ட்விஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படி? டாக்டர்கிட்ட போகிற மாதிரி அடிபட்டு புண்ணாகி சீழ் பிடிச்சி வலி எடுக்கும் போது தான் சிலவன் என்ன பண்ணுவான்? டாக்டர்கிட்ட போவான். அடிப்பட்ட உடனே போக மாட்டான். போனால் அவர் டிடி போடுவாருங்க, ட்ரெஸ்ஸிங் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அது எரியுங்க, அதுக்கு அப்படியே விட்டுறலாம். அதை விட்டு உள்ளே என்ன பண்ணாது? சீழ் பிடிச்சி வலி வந்து அதுக்கப்புறம் தான் போவான். போன பிறகு டாக்டர் வந்து என்ன பண்ண போகிறதில்ல இப்போ. ஆமாம், ரொம்ப நல்லவரா, ரொம்ப நன்மை செய்கிறவரா, மெதுவாலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எங்கே சீழ் பிடிச்சிருக்குதோ, எங்கே அடி பிடிச்சிருக்குதோ அங்கே நல்லா பிடிச்சி பிளேடில் போட்டு கீறி நைஃப்பில் கட் பண்ணி பிதிக்கி உள்ளேருந்து மொத்தத்தையும் வெளியே எடுத்து கத்தி கதறி அழுது புலம்பி எது வரைக்கும் தெரியுமா? ரத்தம் வர வரைக்கும் விட மாட்டார். எது வரைக்கும் விட மாட்டார்? உயிரே போயிடும். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? ரத்தம் வர வரைக்கும். இன்னும் இந்த ஆள் இவ்வளோ மோசமாக இருக்கிறான் இவன், ஏதோ வந்தோமா ஒரு ஊசி போட்டோமா, ஒரு மரத்து போகிற மாதிரி ஒரு ஊசியை போட்டு, ஒரு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ஊசியை போட்டு ஒரு கட்டை போட்டு அனுப்புவான்னு பார்த்தா பிளேடை போட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிறத பிதிக்கி எடுத்து உயிர் போகிற மாதிரி வலிக்குதே. எதுக்குன்னா அதை அப்படியே விட்டோம்னா அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னவா மாறும்? அது கேன்சராக மாறும். அது மாறக்கூடாதுன்னா கண்டிப்பாக அது மாதிரி வர ஆட்களை பிதிக்கி எடுக்கிறது தான் கரெக்டு. ரத்தம் வர வரைக்கும் பிதிக்கி எடுப்பேன் நான். ஹலோ, இன்னும் யாரும் மாட்டல என்கிட்ட.
அதுதான் ஓடிடுறாங்க. எதுக்கு வந்தோம்னா பிதுக்குவான் மனுஷன், கேள்வியாக கேட்பான், பிதிக்கி எடுத்து ரத்தம் வர வரைக்கும் நம்மளை மீண்டும் விடமாம கேட்ப தான் செய்வேன். இருந்தியே, ஒழுங்காக இருந்தியா, அமைதியாக இருக்க வேண்டியது தானே, அடங்கி இருக்க வேண்டியது தானே. கொஞ்சம் சின்னதாக ஒரு நல்லது நடந்த ஒன்று சின்னதாக வந்தவொடனே இன்னும் 2 கொம்பு முளைச்சிட்டு ஓடுற. ஹலோ, இந்த கண்ணுக்குட்டிலாம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், பிறந்த உடனே அது என்ன பண்ணாது, ஒரு இடமா அது இருக்காது. நல்லா வளர்க்குறது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா அவனுக்கு தெரியும், ஓடும் போது கூட சேர்ந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. ஓடும் போது நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஏன்னா தெரியும், ஓடி 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 ஒரு கட்டத்தில் எங்கேயும் இழைச்சி ஏதோ ஒரு காவாயிலையோ பள்ளத்துலையோ முள்ளுலையோ எங்கே இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணும், அது ஆமாம் வாயில் நுர தள்ளிக்கிட்டு நிற்கும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, ஓடு, வேடிக்கை தான் பார்க்க முடியும். நீ ஓடி ஒரு இடத்துல நிற்ப பார்த்தியா, அப்போ பொறுமையாக நடந்து வந்து கழுத்தில் ஒரு கயிறை மாட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு குச்சியை அடிச்சு என்ன பண்ணியாச்சு, 2 அடி தான் இதுக்கப்புறம் வாழ்நாள் நீ என்ன பண்ண முடியும், அடங்குற வரைக்கும் நடப்ப. அது வரைக்கும் நீ அங்கேயே தான் என்ன பண்ண, சுற்றி சுற்றி. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அதே கதை சபைன்னா அப்படி தான் நடத்தணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சரிப்பட்டு வர முடியும், சரியான விசுவாசிகளாக இருக்க முடியும். ஓவர் ஸ்ட்ரிக்ட்லேயும் போகக்கூடாது. அதுக்காக நான் ஓவர் லிபரலைசேஷனில் இருக்கிறேன், என்னை கேள்வி கேட்க யாரும் கிடையாது, என்னை யாரும் கேள்வி கேட்க, எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே இருந்துடணும். அப்படியே என்ன பண்ணிடணும், இருந்துடணும். அந்த ஃப்ரீடம்லேயே இருந்து என்ன ஆகுதோ அதை நீங்கள் சந்திக்கணும், எல்லாத்தையும் பண்ணிடணும். ஆனால் என்ன ஆகிடுது, இருக்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் இளையகுமாரன் தகப்பன் வீடு தேடி வந்த மாதிரி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, தேடி வர வேண்டியதாக இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே பாயிண்ட்டாக அதுதான். என்ன சொல்கிறாரு, முன்னை பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கும் போது உங்களோட அவயவங்கள் ஒவ்வொன்றும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அதை செய்கிறத அந்த அவயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. பாவமாக இருந்தது அந்த அவயங்கள் எல்லாம், ஃபுல் ஆஃப் சின்ஃபுல் ஆக்ஷன் இருக்குது, பாவத்தின் கிரியைகளை மட்டுமே செய்யும் அந்த அவயவங்கள் எல்லாமே. ஆனால் இப்பொழுது உங்கள் அவயவங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி. எது நடப்பிக்கும்படி, நல்லது சொல்லுங்களேன். உங்கள் அவயவங்கள்லாம் எல்லாமே தான், உங்கள் வாயிலிருந்து, கண்ணிலிருந்து, உங்கள் மனசுலேருந்து, எண்ணங்கள்லேருந்து, சிந்தனைகளிலிருந்து, கையிலிருந்து, காலிலிருந்து எல்லாமே எதை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒப்பு கொடுங்கள். எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் நீங்கள்? இப்ப நீங்க தான் நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் ஒண்ணு இந்த மாத்திருவாரு, அதெல்லாம் மாற்ற மாட்டாரு. அப்படி மாத்திர மாதிரி இருந்தால் ஏன் உலகம் எப்படி இருக்குது? ஹலோ, உலகம் ஏன் இப்படி இருக்குது? வாரத்துக்கு 2 பேர் 4 பேர், முதல்ல பெரிய கவுண்டா 42 பேர் செத்து போனானுங்க. ஒரு தருதலையை பார்க்க போயிட்டு அடுத்தது வாரம் வாரம் ஒரு 2 பேர் 3 பேர் அதில் ரெடியாக இருக்கிறான், வாலி பசங்க. அதில் பால் விற்கிறவருடைய அவருடைய பையன் செத்து போகிறான் பாருங்க, அந்த நடிகரை பார்க்க போயிட்டு போன வாரம் அந்த அப்பா அழுகுறாரு. நானும் பால் கறந்து தெரு தெருவாக போயிட்டு விற்று இவனை படிக்க வச்சு காலேஜுக்கு தாங்க அமிச்சேன். காலேஜுக்கு தான் போயிருப்பான்னு நினச்சேன் நான். ஆனால் இவன் காலேஜ் கட்ட அடிச்சுட்டு இங்கே இவனை பார்க்கறதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதில் கொடுமை என்ன தெரியுமா, அவன் அடிபட்டுக்கு எடுத்துகிட்டு 3-4 வாரம் ஐசியூ வார்ட்லேயே இருந்தான். அந்த 3-4 வாரமும் அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டார், வேலையை விட்டுட்டு அவர் தான் பார்த்துக்கிட்டார். அதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அந்த 3 வாரம் பார்த்துக்கிட்டது இல்லாமல் கடைசி அந்த பையன் செத்தும் போகிறான். செத்து போகிறான். அவர் வெளியே வந்து அழுகுறாரு பாருங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா, இவன் யாரை பார்க்க செத்து போனானோ அவன் சார்பாகவோ இல்லை அவன் கூட சரி வந்து எட்டி கூட என்ன பண்ணல, பார்க்கல. அவன் ஒரு பொருட்டாவே நினைக்கல, நீ ஒரு குப்பை, நான் பண்ணி ஏசி போட்டு வேனில் போகிறேன், உன்னை யாரா பின்னாடியே வர சொல்கிறது? புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். இதுக்கா வாழ்க்கை? ஒரு நாய் கூட அப்படி செத்து போவாது தெரியுமா. ஒரு நாய் கூட ஒரு பிஸ்கெட்டை போட்டிங்கன்னா சரியான இடமா இருந்தால் தான் பார்த்து சாப்பிடும், புரியுதா இல்லையா? அதுக்காக நீங்கள் சாக்கடையில் போட்டாலோ எரியிற நெருப்பில் போட்டாலும் என்ன பண்ணாது, போயிட்டு அது சாப்பிடாது. அப்படி ஒரு சாப்பாடே வேணான் இருக்கும். அதுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாத ஜென்மங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வாழை பிள்ளைங்க மட்டும். புரியுதா இல்லையா? 2000க்கு மேலே பிறந்தது எல்லாமே அந்த மாதிரி ஒரு சாபகேடு தான். ஏதோ ஒரு கட்டம், ஏதோ ஒரு இடத்துல சிக்கி சீரழியுதுங்க. அதில் இப்போ இந்த குரூப் வந்து ஜாம்பிஸ் குரூப்பாக இருக்குது. இது எல்லாமே இப்போ இது எல்லாமே பாதி கிறிஸ்தவ பேர் வேறு வச்சிருக்குது. அதான் இதில் கொடுமை. அதில் சபைக்கு போகிறத விட்டு உனக்கு இவனுக்கு பின்னாடி என்ன வேலை? உன் சபையில் உனக்கு யார் அடிமையாக இருக்க சொல்லி கொடுத்துருக்குறா?
நான் கேட்குறேன், உன் சிந்திக்கிறதுக்கு சுயமான அறிவு இல்லையா உனக்கு? நான் கேட்குறேன், பெற்றோர்கள் முதல்ல இதில் மனம் திரும்பணும் பாருங்க. சில பெற்றோர்களும் அது உடந்தையாக இருக்கிறாங்க, அதில் சண்டே கிளாஸுக்கு போன வாரம் போகிறேன், கீழே எல்லாரையும் செக் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட பையனை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த ஜாய்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்ல சொல்லியிருக்கிறேன், எதுவுமே சொல்லலாம் இது வரைக்கும். அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது அவன் மேலே, மதிக்கிறதுல, வாடி போடின்னு பேசுறது, அவளை இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது. என்கிட்ட வந்து ஏன் சொல்லலைன்னு கேட்டேன். நான் அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னியா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இவங்க எல்லாமே அந்த ஃபேன் குரூப்ஸ், அதான் சொல்ல வரேன். இது எல்லாமே என்ன பண்ணுது, அந்த ஃபேன் குரூப்ஸ் பாருங்கள். எதுக்கு சொல்லணும்னா, இவங்க எல்லாம் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. அதனால் இவங்களால இந்த வசனத்தையோ வார்த்தையோ இந்த வாழ்க்கை முறையோ என்ன பண்ண முடியாது, அவங்களால வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்களால வாழ முடியாது. இது நான் பாட்டு தொண்டை தண்ணி போக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் ஏறாது, ஒன்றும் பண்ண முடியாதாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கும் போது உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் தேவையற்றதுக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. ஆனால் இப்பொழுதோ தேவனுக்கு அடிமைகளான போது, நீதிக்கு அடிமையான பிறகு பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுங்க. எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள்? அப்போ சபைக்கு வரும்போது நீங்கள் யாரு, என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் அடிமை. ஆராதனைக்கு வரணுன்றது என்னது, அது அடிமை. வசனத்தை கேட்கணுன்றது என்னது, அடிமை. சுதந்திரம் கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. என்னுடைய ஃப்ரீடம்ங்க அது. ஆலயத்துக்கு வருவேன், வராமையே இருப்பேன், சொல்லுவேன், சொல்லாமையே இருப்பேன், அதெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது பிரதர். இந்தியா சுதந்திர நாடு தான், ஃப்ரீடம் கண்ட்ரி தான். அதனால் நீங்கள் எதை ஒன்று செஞ்சிட முடியுமா? ஃப்ரீடமில் ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நாடாக என்ன பண்ணும், அது இருக்கும். குடும்பமும் அதே போல தான், குடும்பத்துலேயும் சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரத்தில் என்ன இருக்குது, அங்கே சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதனால தான் லேட்டாக வந்தேன், ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்குறாங்க. எங்கேயாவது போனீங்கன்னா எங்கே போனேன்னு கேட்குறாங்க. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ அதே போல தான் சபையும், அதே போல தான் ஊழியமும். விசுவாசிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்களா இல்லையான்றது முதல்ல அடிப்படையாக தெரியணும். நீங்கள் பாட்டு வரதோ, நீங்கள் பாட்டு போகிறதோ, நீங்கள் பாட்டு சொல்லாமல் இருக்கிறதோ, இதெல்லாம் ஃப்ரீடம். இதெல்லாம் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குதுன்னு போனீங்கன்னா அப்போ அது வேலைக்கு ஆகாது. அது சரியானதும் அல்ல. அது உங்களை தேவையில்லாத மன கஷ்டத்தை உண்டாக்குற காரியத்தை தான் அது என்ன பண்ணும், அது செய்யும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால தான் சொல்றார், முன்ன பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்போது அவயவங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அநீதிக்கு அடிமையாக இருந்தது. ஆனால் இப்போ தேவனுக்கு நீங்கள் அடிமைகள் ஆன போது பரிசுத்தத்தை செய்யும்படி, பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நீதிக்கென்று என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹலோ, எதுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள்? நீதிக்கென்று. 20வது வசனம் பாருங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில், ஹலோ, எதுக்கு அடிமையாக இருந்த காலத்தில்? பாவத்துக்கு அடிமையாக இருந்த காலத்தில் என்ன பிரச்சனை? நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். எதுக்கு நீங்கினவர்களாக இருந்தீங்க? நீதினா எதை செய்வது சரியோ அதை செய்யாம போனீங்க நீங்கன்றார். சிம்பிளாக சொன்னால், பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கும்போது சபைக்கு வர மாட்டீங்க. பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது இது மாதிரி உட்காந்து வசனத்தை கேட்க முடியாது. பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது வசனத்தை படிக்க முடியாது. பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது ஜெபிக்க முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது கீழ்ப்படிய முடியாது. பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது ஒருவர் அன்பு கூற முடியாது. பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும்போது ஒருவருக்குள்ள ஒருவர் ஏற்றத்தாழ்வை தான் பார்க்க முடியும். ஆனால் இப்ப நீதிக்கு என்ன பண்ணுகிறீர்கள்? இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறீங்க. ஆனா பாவத்தில் அடிமைகளாக இருந்த போது நீங்க நீதிக்கு நீங்களானவர்களாக இருந்தீர்கள். இப்ப நீதிக்கு அடிமைகளான பிறகு பாவத்தின் செயல்கள் என்ன பண்ணக்கூடாது? இப்போ செய்யக்கூடாது. வசனத்தின்படி நடக்காம இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை இருக்காம கேட்காம இருக்க கூடாது. கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். உனக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்பீங்க, மனம் போன போக்கில் இருந்திருப்பீங்க. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? நேற்று நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தை பிள்ளைங்களை வாலிபர் ஐக்கியத்தில் எடுத்து காமிச்சிருந்தேன் நான். அதில் சொல்றாரு, மேட்டின்மை பைத்தியமாக மாறுகுதுன்றார். எது பைத்தியமாகுதாங்க? இதெல்லாம் சொல்லுங்களேன். மேட்டின்மை எதை வச்ச ஒன்றா வரலாம். ஒரு நல்ல உடையை உடுத்துருக்குதுனால கூட வரலாம். மேட்டின்மைனா தன்னை தானே உயர்வாக எண்ணிக்கொள்வது. தன்னை தானே என்ன பண்ணுவது? உயர்வாக எண்ணிக்கொள்வது. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்த சொல்கிறேன். எனக்கு பெரிய ஆற்றல் இருக்குது, பெரிய அறிவு இருக்குது, நான் பெருசாக சாதிச்சிட்டேன், வரலாறு படிச்சுட்டேன் அப்படிலாம் நினைக்கிற நினைப்பு இருக்குல்ல. இந்த மேட்டின்மை யாராக மாற்றுகிறது? நல்லா சொல்லுங்களேன். பைத்தியமாக மாற்றுகிறது. அவர்கள் யாராக மாற்றுகிறது? அது
அந்த பைத்தியம் வேற. அந்த பைத்தியம் எல்லாம் செல்லில் இருக்கும். எங்கே இருக்கும்? அது எல்லாமே கீழ்ப்பாக்கத்தில் அது மாதிரி இடத்துல போனீங்கன்னா ரூமாக கட்டி வச்சு உள்ளே போட்டு சங்கிலியை போட்டு கட்டி கயிறை போட்டு கட்டி அங்கங்கே ஒரு கண்ட்ரோலரை போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கிற பைத்தியங்களை டீல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பைத்தியங்கள்லாம் இப்போ சுதந்திரமாக உலாவுது. இந்த பைத்தியங்கள் எப்படிப்பட்டவைகள், எங்கேருந்து இதோட ஆர்ஜின், இதோட ஆரம்பம் எங்கேருந்து வருதுன்றது தான் கவனிக்கணும். இப்போ இது இங்கே ஏன் பைத்தியமாச்சு, இது ஏன் இப்படி நடந்துக்குது, இதோடைய அவயவங்கள் ஏன் அநீதி கொப்பு கொடுத்துருக்குது, இது ஏன் கீழ்ப்படிய மாட்டேனுது, இது ஏன் தேவனுடைய வசனத்தின்படி சாட்சியை வாழ மாட்டேங்கிறது, என்ன காரணம், என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம். படிக்கலாம் பாருங்க நீதிமொழிகள், அப்படியே வச்சுங்க, ரோமர் வச்சுங்க, நீதிமொழிகள் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் பாருங்க, 33வது 32 பாருங்க. நீ மேட்டின்மை ஆனதுனால், ஹலோ, நீ என்ன ஆனதுனால், நீ மேட்டின்மை ஆனதுனால் பைத்தியமாய் நடந்து. யாராய் நடந்து? பைத்தியமாய் நடந்துக்கிறது காரணம் என்ன? நல்லா சொல்லுங்களேன். மேட்டின்மைன்றது கடவுள் கொடுக்கறது இல்லை. மேட்டின்மைன்றது வெளியிருந்து வரதில்லை. மேட்டின்மைன்றது எங்கேருந்து வருது? என் மனசில் நானே பெருசாக நினச்சிக்கிறது, தேவையில்லாத காரியங்களில். நான் தான் பெரிய அழகு, ஹலோ, நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய புத்திசாலி, நான் இல்லாமல் அணு என்ன பண்ணாது, அசையாது, இப்படிலாம் உன்னை நீயே மேட்டின்மையை நினச்சிக்கிறது. உன்னை யாரை மாற்றுகிறது? நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், நீ பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருப்ப, பெரிய நீ ஸ்மார்ட்டாக இருக்கிறதா நினைப்ப. இல்லை, ஸ்மார்ட் இல்லை, பைத்தியம். பைத்தியத்துக்கிட்ட யாராவது பேசுவாங்களா? ஹலோ, பேசுவாங்களா? என்னைக்கு அது பைத்தியத்துக்கிட்ட போய் சோறு போட்டுக்கிறீங்களா? ஒரு ஏழை கூட போட்டுருவீங்க. புரியுதுங்களா இல்லையா நான் பேசுறது? பைத்தியத்துக்கிட்ட யாரும் போகவே மாட்டோம், பேச்சு வச்சுக்கவே மாட்டோம். பைத்தியம்லாம் முத்தி போச்சுன்னா ஒன்றும் பயங்கரமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். அதெல்லாம் அந்த பைத்தியத்தோட ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டின்மை. என்னது அது? மேட்டின்மை. மனதுக்குள்ள தங்களை தாங்களே பல காரியங்களில் மேட்டின்மையை நினைச்சு கொள்றது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? நான் ஒரு விசுவாசி வீட்டு கூட்டத்துக்கு போயிருந்தேன் நான் கிறிஸ்மஸ் டைமில். அப்போ போகும்போது அங்கே இந்த மக்கள்லாம் ஜோம் பண்ண வந்திருந்தாங்க. அதில் ஒரு வாலிப பொண்ணு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு ஜோம் பண்ண வந்தா. அந்த பொண்ணு சொன்னால், நான் இங்கே இருக்கிற ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு தான் போகிறேன், எங்கள் சபையிலே நான் தான் சிறந்த வேதாகம வாசிப்பாளர், எந்த வேதாகம போட்டி வச்சாலும் நான் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதில் எடுப்பேன். அந்த அம்மா நினச்சிக்கிச்சு. அப்படிலாம் சொன்னால், சூப்பர் சிஸ்டர், அருமையான அவார்டு கொடுப்பேன்னு நினச்சிச்சு. நான் அந்த மாதிரி ஆளுங்கனாலே முதல்ல பைத்தியமாக தான் பார்ப்பேன் நான். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? ஒரு வாட்டி பிரைஸ் லார்ட் சொன்னால் அவன் விசுவாசி, அப்பப்போ பிரைஸ் லார்ட் சொன்னான்னா அவன் பெரிய அயோக்கியன்னு அர்த்தம். ஹலோ, புரியுதா இல்லையா? பிரைஸ் லார்ட் தான் அயோக்கியத்தான் இருக்குதாங்க. மூச்சுக்கு 300 தடவை உழுந்து பிரைஸ் லார்ட் சொல்கிறானே அவன் ஏதோ ஒரு அயோக்கிய ஆளுன்னு அர்த்தம் அவன். அதே மாதிரி தான் இந்த கேட்டகரி. தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரியும் பெருசாக அந்த மேட்டின்மை இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் கடைஞ்செடுத்த என்ன சொல்கிறது, நீங்களே அதை ஃபில்லப் பண்ணிங்க, அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க அவயவங்களால் எந்த நன்மையும் நடக்காது, அதான் சொல்ல வர. அவங்க அவயவங்களால் என்ன பண்ணாது? ஆமாம், பைபிள் இதில் ஒன்றும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துடலாம். நீ என்ன பெரிய வெங்காயம். ஹலோ, பைபிளில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் யார் தெரியுமா? பிசாசு தான். தெரியுமா அது உங்களுக்கு கதை? ஹலோ, பைபிளில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் யார்? டெஸ்ட்டில் பிசாசு தான் ஃபஸ்ட்டு மார்க். எங்கே? இயேசு 40 நாள் உபவாசத்தை முடிச்சுட்டு வரும்போது இயேசு எதனால் சோதிச்சாவன்? நல்லா சொல்லுங்களேன். வசனத்தை கொண்டு தான். அதுவும் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இவங்களாம் தோத்துருவாங்க. அவங்களுக்கு இவங்களாம் சிஷிய கூட்டம் தான். இந்த சிஷிய கூட்டம்லாம் உங்கள் எஜமானிக்கிட்ட தோத்துருவீங்க நீங்கள். அவன் என்னமா அள்ளி வீசுறான். அவன் பேசுறது புரியுதுங்களா? பசியாக நிற்கிறாரு. இந்த அப்பங்களை இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிடும், அதை வேதாகம் சொல்லுதுல, எங்கள் பவர் இருந்தால் பண்ணுங்கன்றான். இயேசு உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானா சொல்ற. ஓ அப்படியா, சரி, அடுத்து இன்னொரு வசனம் இருக்குது. தேவாலயத்தில் உப்பருகையில் மேலே கொண்டு போய் நிற்க வச்சு தாழ குதியும் 91ஆம் சங்கீதத்தை பேசுகிறான் பிசாசு.
என்ன தேவ தூதர்கள் பாதங்களை கல்லில் இடராமல் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பைபிள் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன். ஹலோ, புரியுதா இல்லையா? ஆரம்பத்தில் நான் கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்றது இதெல்லாம் பண்ணி பார்த்தேன், அப்புறம் விட்டுட்டேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசுறது பிரசங்கம் பண்றத சரிப்பட்டு வரும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல மேட்டின்மை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த மேட்டின்மை உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துற இடம் எங்க? உங்களை யாராக தான் நிறுத்தும்? உங்களை பைத்தியமாக தான் நிறுத்தும். தன்னிலை மறந்து மற்றவர்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லாம மற்றவர்களுக்கு கேடு உண்டாகிற வேலையை தான் உங்களால செய்ய முடியும். உங்கள் அவயவங்கள் அதை தான் செய்யும். அதனாலதான் சொல்றாரு, அடிமைகளுக்கு எந்த விதமான மேட்டின்மையும் கிடையாது. ஒரே ஒரு மேட்டின்மை தவிர, கிறிஸ்து இயேசுவை குறித்த தவிர வேறு ஒரு மேட்டின்மை உங்களுக்கு இருக்கக்கூடாது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து இயேசுவின் எஜமான், கிறிஸ்து இயேசுவின் ரட்சகர், கிறிஸ்து இயேசுவின் ஆண்டவர், அவருக்கு நான் அடிமையா இருக்கிறேன். இதை தவிர வேறு ஒரு மேன்மை, வேறு ஒரு மேட்டின்மை உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சிலருக்கு படிப்பு குறித்து பெரிய மேட்டின்மை இருக்குது, நான் இவ்வளோ படிச்சுட்டேன். சிலருக்கு ஏன் படிப்புலாம் விட்டுருக்கீங்க, அவ்வளோ பெருசெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப மட்டமாக வருவோம். முடி, என்னது முடி? ஒரு அம்மா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது பாருங்க, எனக்கு முடி சின்ன வயசுலேருந்து இடுப்புக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னுது. 10 பைசா பிரயோஜனம், 10 பைசா பிரயோஜனம் ஏதாவது சொல்லு பார்ப்போம். உன் முடி இடுப்பு கீழே இருந்தானே, காலு கீழே இருந்தானே, இல்லை மொட்டை தலையாக தான் இருந்தானே, அந்த முடியால் இருக்கிற 10 பைசா பிரயோஜனம் சொல்லு பார்ப்போம். ஏதாவது ஒரு நன்மை இருக்குதா உன் குடும்பத்துக்கு, உனக்கு, வாழ்க்கைக்கு, ஏதாவது ஒன்று இருக்குதா? இது ஏன் தெரியுமா? இந்த மாதிரி மேட்டின்மை பண்ணி பைத்தியம் ஆயிரல, கடைசி உனக்கு தான் கஷ்டம். உனக்கு நாளைக்கு ஒரு கேன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்க, முதல்ல கொட்ட போகிறது எது? நல்லதுன்னு சொல்லுங்களேன். அப்போ இடுப்பு கீழே வரைக்கும் இருந்ததே அப்படின்னு ஆட வேண்டியதாக இருக்கும். எது கீழே வரைக்கும் இருந்ததே? ஆமாம், இருந்தா வச்சுக்கிறேன், இல்லைன்னா கட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு முடிய மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா, ஒரு வேளை வந்து போனால் கூட அது பெருசாக என்ன பண்ணிக்க மாட்டீங்க, எடுத்துக்க மாட்டீங்க. இருந்தது போச்சு அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மேட்டின்மை உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தவங்களை சொல்லுங்களேன், பைத்தியமாக மாற்றும் இருக்குது. அப்போ அங்கே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் அவயவங்களை, உங்கள் சிந்தனைகளை, உங்கள் எண்ணங்களை கொண்டு போய் அங்கே போய் நிறுத்துறீங்க. அதனால தான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை குறித்து அல்லாமல் வேறொரு மேன்மை உலகத்தில் இல்லை. அது தெளிவாக வந்துடணும். இயேசுவை நான் அறிந்து கொண்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசு என்னுடைய ரட்சகர், அவருடைய மீட்பர், என்னுடைய ராஜா, என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர், அவருக்கு நான் அடிமையா இருக்கிறேன், இதை தவிர வேற ஒரு மேன்மை எனக்கு இல்லை அப்படின்னு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கிங்கு. நீங்க உலகத்துல இல்லைன்னா 0 ஆயிடுவீங்க. சீக்கிரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. கிறிஸ்து இயேசுவை தவிர வேற ஏதாவது உங்கள் வாழ்க்கையில பெரிதாகவோ சிறந்ததாகவோ எண்ணினால், மேன்மையாக எண்ணினால், அந்த மேன்மை பாராட்டுதல், ஹலோ புரியுதா இல்லையா, அது உங்களை கொண்டு போய் பைத்தியமா மாற்றி எல்லா உண்மைகளையும் மறக்கடிச்சு, சத்தியத்தை மறக்கடிச்சு, உங்களை அவயவங்களை கேடு உள்ளதுக்கு செய்ய வச்சு உங்களை அழிப்பதுக்கு தவிர வேற ஒன்றுக்கும் அது உதப்போவது இல்லை. அதனாலதான் சொல்றாருங்க, ரோமருக்கு வாங்க, ரோமர் 6:21 பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே, எப்படி தோன்றுகிற காரியங்களினாலே, ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்படாத போது, அடிமைகளா இல்லாத போது வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து சிந்திச்சு பார்க்கும் போது இப்ப அப்படி எப்படி தோணுகிறது? அன்னைக்கு மேன்மையா தோன்றினது, அன்னைக்கு பெருசா தோணுதெல்லாம் இன்னைக்கு எப்படி தோன்றுகிறது? அது வெட்கமாய் தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? அது வெட்கமாய் தோன்றுகிறது, அவலட்சணமாய் தோன்றுகிறது, அசிங்கமாய் தோன்றுகிறது. இப்படிலாம் இருந்திருக்கிறோமே, இதெல்லாம் போய் பெருசா நினைச்சிருக்கிறோமே, இதெல்லாம் இதுக்காகலாம் அடிமையா வாழ்ந்திருக்கிறோமே. ஹலோ சொல்றாரு, இப்ப நீங்க மனம் மாறின பிறகு, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, விசுவாசிகள் ஆன போது, கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆன பிறகு நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் 21, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு என்னவாய் இருக்கிறது? மரணம். ஹலோ, எதெல்லாம் நீங்க பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ அதோடைய முடிவு என்னவா இருக்கிறது? அது சிலருக்கு வீடு கட்டிட்டு அப்படி ஒரு பெருமை வரும். நான் வீடு கட்டிட்டேன், சாதிச்சுட்டேன். வீடு கட்டுறது கஷ்டம்தான், தப்புன்னு அது ஈஸின்லாம் சொல்லாது, ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம்தான். அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் தான். ஆனா
அதை வச்சு மேட்டின்மை பட வேண்டியதோ, அதை பெருசு ஆதாரமா பார்க்க வேண்டிய அவசியமோ இல்லையே. ஹலோ, இது எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது தான் காரணம், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. தமிழ்நாடுக்குள்ளவே காஞ்சிபுரத்துக்குள்ளவே இருக்கிற ஏரியாக்குள்ளவே சுற்றிட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், எங்கள் ஏரியாவிலேருந்து இந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன், இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டோம்னு வச்சிங்களேன், தாஜ்மஹால்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, வாயை மூடி நீ இருக்கிற வேலையை என்ன பண்ணுவீங்க? ஆமாம், பார்த்துட்டு வேலையை பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்க்காதனால தான் நம்ம என்னவோ பெருசாக சாதிச்சிட்டோம், நம்ம என்னவோ பெருசாக கட்டி சாதிச்சிட்டோம், பெருசாக கொடியை பறக்க விட்டோம்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. அதுதான் வெளியே போகணுண்டு போங்க. இப்போ நானும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒன்றும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருக்கிற ஊழியக்காரன்லாம் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தனும் ஊழியத்தை எப்படி பார்க்குறான்னு அவனுடைய அரண்மனை மாதிரி பார்க்குறான். ஒரு ஊழியக்காரர் அப்படியே சொன்னார் பாருங்க, ஒரு சண்டே ஈவினிங் சர்வீஸ் அவர் நடத்துகிறாரு, அப்படியே ப்ரேயரில் சத்தமாக சொல்கிறாரு, சுற்றளவில் இருக்கிற 5 கிலோமீட்டர் விசுவாசிகளை ஜெபிக்கவும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும்னார். என்னடா இது, பூசா கீசா ஏதாவது ஃபென்சிங் இன்சிங் போட்டு ஏதாவது ஆரம்பி போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் அது? நீ என்ன கலெக்டரா இல்லை அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கட்சியிலேயே அது வட்ட செயலாளரா? ஒன்றும் கிடையாது. உனக்கு ஊழியம் செய்கிற வேலையை கொடுத்துருக்கிறார், பிரசங்கம் பண்ணுற வேலையை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். உன் வேலை எவ்வளோ பெருசு தெரியுமா? உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்குற வேலை. நீ காஞ்சிபுரத்துலேயே நின்றுக்கிட்டு ததிநீத்தம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் தான் பெரிய ஊழியக்காரன், மூத்த ஊழியக்காரன், நான் 25 வருஷமாக ஊழியம் செஞ்சு முத்தி போயிருக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, புரியுதா இல்லையா? இங்கேருந்து தாண்டி ஒரு தெலுங்கானா கூட போனதில்லை, ஒரு நாக்பூர் கூட போனதில்லை, எங்கேயும் போயிட்டு அங்கே போய் சுவிசேஷம் அறிவிச்சதில்லை, சொன்னதில்லை, அவங்கள மேலே பாரப்பட்டதில்லை. அவங்க கலாச்சாரம் என்னன்னு தெரியாது, அவங்க மொழி என்னன்னு தெரியாது, அவங்க பழக்க வழக்கம் என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு இன்னும் கிறிஸ்துவை பற்றிய அந்த அறிவு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது எதுவுமே தெரியாது. இங்கே இருந்துக்கிட்டு இங்கே சபை கட்டிக்கிட்டு இங்கே ஞானசான் தொட்டி கட்டிக்கிட்டு இங்கே முக்கிக்கிட்டு இங்கே எழுந்துக்கிட்டு, ஹலோ, அதில் பெருமை வேறு. அதில் ஒரு முறை நான் அரசுன்றதெல்லாம் சேர்ந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு லைட் வாங்குற கடைக்கு போயிருந்தோம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸுக்கு. அந்த லைட்டு கடைக்காரர் சொல்கிறார் பாருங்க, இங்கே ஒரு பாஸ்டர் வருவார், என்னை முதல்ல எடுத்தோடனே கேட்டார், நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டார். அப்போல்லாம் நான் உள்ளூரே தாண்டல. அது சொன்னால் நான் காஞ்சிபுரமே தாண்டுன்னு இல்லைங்க, என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது என்கிட்ட முதல்ல அப்படின்னு. நான் இப்பயும் கிடையாது என்கிட்ட, இப்போ தான் வாங்கணும்னு மனம் திரும்பி இருக்கிறேன். பாஸ்போர்ட்டே கிடையாதுங்க என்கிட்ட அப்படின்னு. இல்லையே, உங்கள் இதிலெல்லாம் பாஸ்டரானா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நிரந்தரமான அங்கீகாரம் கிடைக்குமாமே அப்படின்றார். நான் சொன்னேன், இதே வேண்டாம் காலி போட்டுது, நிரந்தரமான அங்கீகாரம்னா என்னன்னு கேட்டேன் நான். இல்லை, உங்கள் ஊரில் நீங்கள் தான் பெரிய பாஸ்டர், உங்கள் கீழே நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பு, அதெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தால் தானே. நான் சொன்னேன், நீ சென்னை ஏர்போர்ட் போய் பார்த்துருக்குறியா, இல்லை டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்துருக்கிற? ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் இங்கேருந்து அமெரிக்கா போகிறான், வேலைக்கு போகிறான், அதுக்கு போகிறான், டூரிஸ்ட்டுக்கு போகிறான், எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துன்னு இருக்கிறான். எனக்கு கண்டிப்பாக தெரியும், எவனோ நம்பால் தான் இந்த வேலை பார்த்துருக்குறான். நான் கேட்டேன், யார்? அப்போ அவன் ஒரு பேரை சொல்கிறான், இங்கே இருக்கிற ஒரு பேர் தான் சொல்லி, இன்னார் வந்தார், அவங்க பையன் வந்தார், இப்படி பேசினார், இப்படி சொன்னார், அவர் போயிட்டு வந்துட்டாராமே, அவர் என்ன பண்ணிட்டாராமே. அப்போ நான் கேட்டேன், இப்போ அதுக்காக என்ன பண்ண சொல்கிறேன், என்ன போக சொல்கிறியா? போக சொல்கிறியா? இப்போ போயிட்டு வந்தால் என்ன ஆகிட போகுது? சரி, போயிட்டு வந்து நீ என்ன சாதிச்சுட்டு சொல்லு பார்ப்போம். சரி, போயிட்டு வந்து என்ன பண்ணிட்ட? ஒன்றும் கிடையாது. பேசுறது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பெருமை, இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு தற்பெருமைன்னு நினச்சிட்டு ஊர் ஃபுல்லாக போய் தேவையில்லாதெல்லாம் பேசி போனோமா, லைட்டை காசு கொடுத்து வாங்கினோமா, வந்தமான்னு இருக்க முடியல. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது அவனுங்கிட்ட. நம்மள ஒரு மாதிரியே பார்க்குறோம், ஓ அப்போ நீ போலையா நீ அப்படின்றான். என்னடா இது, காசு கொடுத்தாண்டா வாங்குறேன், மதிப்பு எடுத்துன்னு போய் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் மதிப்புன்ற அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கிறானுங்களே இந்த பாவிங்க இவனுங்க. இவனுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு வரானுங்க, தங்களுக்கு இருக்கிறதெல்லாம் மறைச்சி காமிச்சிட்டு போயிட்டு வரானுங்க, தங்கள் சபைக்கு வரவங்களாம் ரொம்ப ஏழைங்க, பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் சோறு போடுறான்றானுங்க. இப்படிலாம் பேசி தான் போயிட்டு வந்தானுங்க. அப்புறம் பேச முடியாது அதெல்லாம் பல விஷயம். நான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஊழியமே இல்லாதவைகளை இருக்கிறதே போல் அழைக்கிற ஊழியத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு?
அது அவனுக்கு மேன்மையாக தெரியுது தெரியல, அது பிரச்சனை இல்லை. இப்போ பாயிண்ட் தான், அது பிரச்சனையே கிடையாது. அது யாருக்கு ஒன்று அற்பமாக இருக்கட்டும், யாருக்கு ஒன்றா அது அசிங்கமாக இருக்கட்டும், யாருக்கு ஒன்று எப்படியா இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்னுடைய எஜமானுக்கு நான் செய்கிற கிரியைகள், நான் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் சிறந்ததாய், மேன்மையாய், சரியாய், நீதியாய் இருந்தால் போதும் என்கிற அந்த லிமிட்டோடு நின்றுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் அடிமைகள் ஆவதால் உங்களுக்கு இருக்கிற பெரிய நன்மை தெரியுமா? இந்த வேர்ல்டு ரொம்ப சின்னதாக சுருங்கி ஒரு குறிப்பிட்ட ஒருவரை மட்டுமே எஜமானா ஏற்றுக்கொண்டு அவருக்கு மட்டுமே நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் போதும், அவர்கிட்ட மட்டுமே நல்ல அபிப்பிராயம் நமக்கு கிடைச்சா போதுன்னு வாழக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும். பாருங்க, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதை தாண்டி நீங்கள் ஒரு நாளும் இவங்க கிட்ட நல்ல அபிப்பிராயம் கிடைக்கல, இவங்க என்னை பற்றி நல்லதா சொல்லலை, இவங்க என்னை பற்றி நல்லதா நினைக்கல, அதுக்கு அவசியமே இல்லை. காரணம், நான் இப்பொழுது என் அவயவங்களை கிறிஸ்துவின் நீதிக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அடிமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். முன்ன வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களால எனக்கு ஒரு பலனும் இல்லை. அதோடைய முடிவு என்னவா இருந்தது? மரணமே என்றார். என்னவா இருந்தது அது? மரணம்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில நிம்மதி, சமாதானம், வெற்றி, வாழ்வு இல்லாமல் இருக்கிறது தான் மரணம். மரணம்னா ஏதோ உடலை விட்டு ஜீவன் போயிடுறது இல்லை, உயிர் போயிடுறது இல்லை, அது எல்லாருக்கும் தான் போகும் அது. ஆனால் உண்மையான மரணம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனா பிறந்த பிறகு இந்த பூமியில, இந்த வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க முடியாம, சமாதானத்தை பார்க்க முடியாம, நல்வாழ்வை பார்க்க முடியாம, நம்பிக்கை இல்லாம பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது, இதெல்லாம் தான் எதற்கு சமமானது? மரணத்திற்கு சமமானது. எதற்கு சமமானது? அது மரணத்துக்கு சமமானது. அப்போ ஒரு விசுவாசி அப்படி இருக்கவே கூடாது. பாருங்க, ஒரு விசுவாசி பயத்தில் இருக்கவே கூடாது, ஒரு விசுவாசி தோல்வியின் சிந்தனையில் இருக்கவே கூடாது, ஒரு விசுவாசி அவநம்பிக்கையில் இருக்கவே கூடாது. இதெல்லாம் இருந்தால் உங்களை நீங்கள் இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சரீரத்தை, உங்கள் அவயவங்களை கிறிஸ்துவுக்கு என்று என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடிமைகளாக இருக்க ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். அதுக்கு தான் சிந்திக்கும்படியா சொல்றார். முன்னே நீங்கள் வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களாலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளுடைய முடிவு என்னவா இருந்தது? மரணம் தானே. ஹலோ, முன்ன சொந்தக்காரன பெருசா தலையில் தூக்கி வச்சு சுமந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு பலன் என்ன சொல்லுங்க? அதனால பலன் என்ன? உங்களுக்கு ஏதாவது வெண்கல சிலை வச்சுட்டானா? வெண்கல சிலை அளவுக்குலாம் போக வேணாம், பச்சை தண்ணி கூட கொடுக்குற அளவு கூட போக வேணாம். ஆனா எவனை தூக்கி தலைமையில வச்சிங்களோ, எழுதி தரேன், கண்டிப்பா அவன் தான் உங்களுக்கு குழி என்ன பண்ணுவான், ரொம்ப வேகமா தோண்டுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? வெட்கமாய் தோன்றுகிற அப்படிப்பட்ட காரியத்தினாலே உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. எவனுக்கோ அடிமையா வாழ்ந்திருப்பீங்க. வாலி பிள்ளைங்களுக்கு சேர்த்து சொல்றேன், புரியுதா இல்லையா? எந்த ஃப்ரெண்டுக்கும் நீங்க யாரு கிடையாது, நல்லா சொல்லுங்களேன், அடிமைகள் அல்ல, அடிமைகள் அல்ல. திருமணம் ஆனவர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புருஷனுக்கு யாரு கிடையாது, நீங்க நல்லதுன்னு சொல்லுங்களேன். வாயிலே வரமாட்டேன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ நல்லவங்களா நீங்களா? புருஷங்கிட்ட கேட்போமா, தனியாக உட்கார வச்சு பேச விட்டு இப்படி வீடியோ போட வைப்போமா ஆடியோவோட, நீங்கள் யாருன்ட்டு? வாய் வரமாட்டேன்ட்டு பாருங்க. உங்கள் புருஷனுக்கு யார் கிடையாது, நீங்கள் நல்லா சொல்லுங்களேன், அடிமைகள் அல்ல. உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் யாரும் இல்லை. முக்கியமாக இது ரொம்ப தேவை. 3-4 பேர் தான் ஆண்கள் இருக்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு யார் கிடையாது, நீங்கள் நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், என்னைக்காவது ஓவராக பேசினா சொல்லுங்க, நான் உனக்கு யார் கிடையாது, அடிமை அல்ல. முக்கியமாக நல்ல காரியத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என்கிட்ட வந்துச்சுன்னா 2 மொத்துக்குன்னு சொல்லி அனுப்புவேன் நான். புருஷனா ஒழுங்காக சம்பாரிச்சு சம்பளத்தாங்க கொடுத்து குடும்பத்தை நடத்த வைக்கிற வழியை பார்க்கணும். சொல்லிட்டாரு, எதுக்கு சொல்ற? சபைக்கு போகக்கூடாது, நான் உனக்கு யாரு கிடையாது, நல்லா சொல்லுங்களேன். இந்த வசனத்தின்படி வாழக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் உனக்கு அடிமை அல்ல. இப்படி நீ கிறிஸ்துவுக்காக சாட்சியா நிற்கக்கூடாது, நான் உனக்கு அடிமை அல்ல. பேச கத்துக்கணும், வாழ கத்துப்பீங்க. அப்பதான் நீங்க பேச கத்துக்கிட்டாதான் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, வாழ ஆரம்பிப்பீங்க. பேதுரு பேசுறாரு பாருங்க, அதிகாரிகள் மிரட்டுறாங்க, இந்த நாமத்தை எங்கும் சொல்லக்கூடாது, இந்த நாமத்தை கொண்டு யாருக்கும் ஜெபிக்க கூடாது, இந்த நாமத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னா பேதுரு தெளிவா சொன்னா, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் முக்கியம், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேன்மை. பிள்ளைகளுக்கும் அதே தான். பெற்றோர்களுக்கு நீங்கள் யாரல்ல, யாரல்ல, நீங்கள் அடிமைகள் அல்ல. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிக்கணும். ஆமா, கீழ்ப்படிக்கணும். எப்படி கீழ்ப்படிக்கணும்? வசனம் சொல்லி இருக்கிறபடி, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். யாருக்குள் கீழ்ப்படியுங்கள் நீங்கள்? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க
அதே போல வயது சென்ற பெற்றோர்களுக்கும் சொல்றேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு யார் கிடையாது, அடிமைகள் அல்ல. யார் அல்ல நீங்கள்? ஆமாம், சிலர்லாம் அப்படியே ஆயிடுது, வயசாகிடுச்சு பிரதர், இதுக்கப்புறம் அவன் தான், இதுக்கப்புறம் அவள் தான், நான் எங்கே போகிறது, அவன் தானே ஒரு கஞ்சி சோத்து ஏதோ ஊற்றிக்கிட்டு நான் அப்படி போய் மேலே போகிறேன். அப்படியே வசனம் சொல்லி இருக்குது. கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியமாக இருப்பான். எப்படி இருப்பான் அவன்? அதான் சொல்லுங்களேன், முதிர் வயதிலும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை உங்கள் எஜமான் அவ்வளோ நல்லவர். அவர் வயசாயிடுச்சுல அப்படி ஓரமாக போய் உட்காருன்னு சொல்லவே மாட்டார். முதிர் வயதிலும் உங்களை பசுமையும் புஷ்டியமாய் வைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். நம்புறீங்களா நீங்கள்? அப்போ பிள்ளைங்களை நம்பி தான் என் வாழ்க்கை கிடையவே கிடையாது. அவன் நல்லவனாக இருந்தால் பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழைத்தவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். நம்புறீங்களா நீங்கள்? கைவிடவே மாட்டார். அப்போ நீங்கள் அவருக்கு தான் அடிமையாக இருக்கணும். நீங்கள் ஹலோ, சில பெற்றோர்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆங்காரம் பாருங்க. என் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், பார்த்துப்பானோ இல்லையோ தெரில, பார்த்துக்க மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் கண்ட்ரோலே இருக்க போகிறதில்ல. வளர்ந்து காலேஜ் ஆகி அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுவான். வரதுங்கெல்லாம் பெரிய தேவதையங்களை தான் வருது எல்லாம். இப்போல்லாம் 2000க்கு மேலே பிறந்ததெல்லாம் தேவதையாக பிறக்க வச்சுருக்குறாங்க எல்லாருமே. 90s கிட்ஸு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு கறி வச்சு விட்டுனாங்க. இப்போ 2000க்கு மேலே பிறந்ததெல்லாம் ஒரு வேளை உள்ளே இருக்கலாம். நீ கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை அப்படி இருந்தீங்கன்னா பார்த்துக்கிடுங்க. புரியுதுங்களா இல்லையா? நாளாக அறிவு வளரணும், ஞானம் வளரணும், நல்லொழுக்கம் வளரணும். புரியுதா இல்லையா? இதெல்லாம் வளரணும். நான் லேட்டஸ்ட் மாடல், நான் செல்ஃபோனா நீ லேட்டஸ்ட் மாடலாக இருந்தாலும் 2 வருஷத்துக்கு மேலே அது யூஸ் இல்லை. அப்புறம் உன்னையும் அப்படி தான் லேட்டஸ்ட் மாடல் நினச்சின்னா ஒரு 2-3 வருஷத்தில் அப்படி தூக்கி சேல்ஸ் பண்ணிட்டு அடுத்து தான் வாங்கி ஆகணும். புரியுதா இல்லையா? என்றைக்குமே நிற்கிற மாடலாக இருக்கிற பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அது. அப்போ அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் முன்னே அசிங்கமாக ரொம்ப கேவலமாக இருந்த விஷயத்துக்கெல்லாம் அடிமைகளாக இருந்தபோது அவைகளால் உங்களுக்கு ஒரு பலனும் உங்களுக்கு இல்லை. அதோடைய முடிவு என்னவாக இருந்தது? மரணமே. இப்போ பாருங்க, இப்போ என்ன கிடைச்சது? 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதால். நல்லா சொல்லுங்க, யாருக்கு அடிமைகள் ஆனதால்? யாருக்கு அடிமை நீங்க? I am slave to God. நான் தேவனுக்கு என்னவா இருக்கிறேன்? யாராவது ஏன் இதை செய்யல? நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேன்? ஆமாம், என் எஜமானுங்க அவர் சொன்னாதாங்க செய்ய முடியும். ஹலோ, வேலைக்காரங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சர்வெண்ட்டுக்கும் ஸ்லேவுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேலைக்காரங்களுக்கும் அடிமைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. சர்வெண்ட்ஸுக்கு என்னன்னா அவங்களுக்கு ப்ரீபெய்டு ஒர்க் மாதிரி, இந்த வேலை இப்படி செய்யணும், அவ்வளோதான். அந்த வேலையை அவங்க எப்படி ஒன்று செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதை அவங்களுக்கு எஜமான் விரும்புகிறபடி தான் செய்யணும், எஜமான் மன விருப்பத்தினை நிறைவேற்றணும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சம்பளம், அவ்வளோதான். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வேலைக்கு வச்சுருக்குறாங்க, சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. வீடு அந்த மாதிரி ஒரு நாள் பெருக்குது, வெளியே கவனிச்சேன் நான். அங்கேருந்து பெருக்கின்னு பொறுமையாக இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி விடுது. யூட்டர்ன்லாம் போட்டு எதிர்க்குமே அவ்வளோ காலி இடம் இருக்குது. அப்படி தள்ளி இப்படி தள்ளுவோன்னு கிடையாது. சர்ச்சை நடக்குதுன்னு தெரியுது, வர வழி இருக்குதுன்னு தெரியுது. அங்கேருந்து பொறுமையாக தள்ளி எடுத்துன்னு வந்து அது காற்றுல மொத்தமாக பறந்து இந்த பக்கம் வந்துன்னு இருக்குது. அது ஏன்னா சர்வெண்ட்டுக்கு எஜமான்களை மகிழ்விக்கணும், எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், எஜமான் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான். பிடிச்சா செய்வாங்க, இல்லைன்னா நீ இல்லைன்னா இன்னொரு வீடு எனக்கு, நீ இல்லைன்னா இன்னொரு இடத்துல பணம் எனக்கு. பார்த்துருக்கீங்க இல்லையா? இது சர்வெண்ட் மென்டாலிட்டி. ஒரு விசுவாசி சர்வெண்ட் மென்டாலிட்டியில் இருக்கவே கூடாது. ஒரு விசுவாசி எந்த மென்டாலிட்டிக்கு வரணும்? அது ஸ்லேவ் மென்டாலிட்டிக்கு வரணும். எந்த மென்டாலிட்டிக்கு வரணும்? அது நான் கிறிஸ்துவுக்கு இப்பொழுது என்னவாக மாறினதுனால், அடிமைகளானதால் என்னவாக மாறினேன் நான். அப்போ என் இஷ்டத்துக்கு நான் யோசிக்க முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் கிளம்ப முடியாது, என் இஷ்டத்துக்கு ஓட முடியாது, என் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. காரணம், நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன். யாருக்கு அடிமையா இருக்கிறேன் நான்? நல்லா சொல்லுங்களேன். இங்கிருந்து போன சிஸ்டர் சொல்லிட்டாங்க, பிரதர் நீ கிளம்பி இந்த சர்ச்சுக்கு வந்துருன்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ 2 தான் நடக்கும். அந்த சிஸ்டரும் இருக்க போகிறதில்ல, நீயும் இருக்க போகிறதில்ல. உன்னை வா 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 வான்னு கூப்பிடுறது எதுக்கு? உன் கிட்னியை காலி பண்ணுறதுக்கு தான், வேற ஒன்றுத்துக்கும் கிடையாது. கடவுள் நடத்தினாரா உன்னை? அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்குதா?
கடவுள் உன்னோட பேசினாரா? கடவுள் சித்தத்தின்படி நடக்கிறியா? இதெல்லாம் தான் யோசிக்கணும். இப்படிலாம் யோசிக்கணும்னு அர்த்தம் நீங்கள் கிறிஸ்துவுக்கு யாரா இருக்கிறீங்க? அடிமையா இருக்கிறீங்க. யாரா இருக்கிறீங்க? அடிமைகள் தான் எஜமானை குறித்து சிந்திப்பார்கள். வேலைக்காரர்கள் எஜமானை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க? சிந்திக்க மாட்டாங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? ஒரு பெரிய தொழிலதிபர் பாருங்க, அவர் கோடிக்கணக்கில் மனுஷன் பணம் வச்சிருக்கிறார். அவரே சொல்றாரு எவ்வளோ இருக்குதுன்னே தெரியல. பேட்டியில் சொல்றாரு, வீட்டில் ஒரு நாள் வந்தேன், சோஃபா பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்தது, அதில் பார்த்தா ஒரு 20 லட்சம் ஒரு வாரமாக இருக்குது. எதுக்கு, எந்தில் வந்தது, யார் பணனே தெரிலன்றார். நான் நினச்சிக்கிட்டேன், ஐயோ அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் அமுச்சு விடியா, நிறைய தேவை இருக்குது. உனக்கு 20 லட்சம் எங்கே வந்துச்சு, யார் வந்துச்சு தெரியும், ஒரு வாரமாக அங்கேயே இருக்குதான் அது வெளியவே. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சொல்கிறார், மொத்தம் 13 கார் வச்சுருக்கிறேன், அதில் இப்போ ஒரு கார் வந்திருக்கிறேன், இது கொண்டு வந்து இப்போ எங்கேயாவது விட்டுட்டு போய்டும், இந்த கார் எங்கே இருக்குதுன்றது எனக்கு 3 மாதம் கழிச்சு தான் ஞாபகம் வரும்ன்றார். இப்படிலாம் வாழறாங்க நம்ம ஊர்லேயே. சரி, இந்த அளவுக்கு உயர்ந்துட்டார். உயர்ந்த பிறகு அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட நபரை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறார். அவர் பார்த்தா ஒரு சாதாரணமாக பேண்ட் ஷர்ட் போட்டு, இவர் நல்ல வேட்டி கீட்டி நல்ல மோதிரங்க இதெல்லாம் போட்டு நல்லா பார்த்து அழைத்துறது, இவர் தான் ஓனர்ன்ட்டு. அவரை பார்த்தா ஒரு சாதாரணமான ஆளாக இருக்கிறார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் சொல்கிறாரு, என்னுடைய வளர்ச்சியில், இந்த தொழிலோட வளர்ச்சியில் எல்லாத்துக்குமே ஒரு நபருடைய பங்கு இருக்குது, அவரை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கூப்பிட்றாங்க. அவர் வந்து உட்காராரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சரி எவ்வளோ பேர் உங்ககிட்ட கிட்டத்தட்ட அவர்கிட்ட கீழே பாருங்கள் 7000 பேர் வேலை செய்கிறாங்க அவருடைய இதில். அந்த 7000 பேரில் இந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவர் சொல்கிறார், இந்த மனுஷனுடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த வேலை எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. அவருக்கும் குடும்பங்கள் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனாலும் இவருடைய வேலை ரொம்ப வித்தியாசமானது. இவருடைய வேலை வந்து என்னுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றுகிறதுன்றார். அவர் ஒன்றும் உடன் பிறந்தவரோ சகோதரன் எதுவுமே கிடையாது, சும்மா வேலை தேடி வந்தவர், அவள் தான். அப்போ அந்த இன்டர்வியூ கேட்குறாரு, இந்த விஜய் கேட்குறாரு, ஹோஸ்ட் கேட்குறாரு, சரி நீங்கள் உங்கள் ஓனரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கும் உங்களுக்குமான வித்தியாசமாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அந்த வேலை செய்கிற நபரை கேட்குறாரு. அதுக்கு அந்த மனுஷன் சிம்பிளாக ஒரு லைன் சொல்கிறான் பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இது சம்பாதிக்கிற ஒரு இடம், வேலை செய்கிற ஒரு இடம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், எந்த வேலை நடந்தாலும், எந்த ஆர்டர் எடுத்தாலும், எதை செயல்படுத்தினாலும் முதல்ல நான் மனசில் வைக்கிறது, இது என் எஜமானுக்கு செட் ஆகுமா, என் ஓனருக்கு இது ஆமாம் இது சரியாக இருக்குமா, லாபத்தை கொண்டு வருமா, அவருக்கு விருப்பப்படி இருக்குமா, அவர் பேரை கெடுக்காமல் இருக்குமா, இதை தான் முதல்ல யோசிப்பேன். நான் யோசித்து தான் நான் முடிவு என்ன பண்ணுவேன், நான் எடுப்பேன்றான். வித்தியாசம் புரியுதுங்களா? ஒரு ஊழியம் வளருது, ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அப்படி தான் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே ராஜாவாயிட முடியாது. சபைக்கு வரீங்கன்னா சபையில் இருக்கிற எல்லாருமே யாராக இருக்க முடியாது, ராஜாவாயிட முடியாது. ஊழியக்காரனை கொடுத்தா ஊழியக்காரனை எடுக்கிற முடிவு தாங்க, புரியுதுங்களா இல்லையா? நன்மையோ தீமையோ கஷ்டமோ எதுவோ அவர் தலையில தான் வந்து விடிய போகுது அது. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுடைய வேலை என்ன? கிறிஸ்துவுக்கு உங்களை யாராக மாற்றிருக்கணும் நீங்க. ஆமாம், இன்னையோட இந்த எஜமான் மென்டாலிட்டியை மாற்றிடணும். ஹலோ, சொந்த வாழ்க்கையிலையும் சரி, சபை ஊழியத்திலையும் சரி, விசுவாச வாழ்க்கையிலையும் சரி, நான் யாரு கிடையாது, நான் எஜமான் அல்ல. யாரல்ல? நான் எஜமான் அல்ல. இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு என்னை யாராக மாற்றினதுனாலே அடிமைகள் ஆக்கினதால், யாரா மாறி இருக்கிற நான் கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆனதுனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ என்னவா இருக்கிறது? நித்திய ஜீவன். ஹலோ, பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கிற என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்? நல்ல பலன் இருக்குதுன்றார். ஒன்று, பரிசுத்தமாக்குதல். இந்த அசுத்தமான இந்த பூமியில, கரை திரை நிறைந்த இந்த பூமியில உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன பண்ணுகிறார்? அவர் தம்முடைய ரத்தத்தினாலே, நாமத்தினாலே, வசனத்தினாலே அவர் நிலைநிறுத்துகிறார். இன்னொரு பெரிய பலன் என்னது? முடிவோ நித்திய ஜீவன்றார். என்ன ஜீவனை தருகிறாராம் உங்களுக்கு? நம்புறீங்களா நீங்க அதை? ஆமா, இந்த உலகத்துல பல கஷ்டங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை எல்லாத்தையும் கடந்து வருவீங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் முடிவு ஒன்று இருக்கிறது. அந்த முடிவு ரொம்ப அற்புதமானது. அது பணத்தினாலோ பக்தியினாலோ எதனாலையும் வாங்க முடியாது. அது ஒன்னே ஒன்றுத்தினால தான் வாங்க முடியும். கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆனதால் முடிவு என்னவா இருக்கிறது? நித்திய ஜீவன் என்னவா இருக்கிறது அது. அப்ப கிறிஸ்துவுக்கு அடிமையா மாறலனா கண்டிப்பா எது கிடையாது? நித்திய ஜீவன்னா பரலோக வாழ்க்கை, பரலோக செல்வது, இதெல்லாம் என்ன பண்ணாதாங்க கிடைக்காது. போஸ்டர்ல ஒன்றும் ஒட்டிடலாம், என்னன்னு, இவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். சரி,
அவருடைய ஜப கூட்டத்தில் வந்து பேசிடலாம். ஐயா வந்து யார் தெரியுங்களா? பயங்கரமான விசுவாசி. அவர் தான் அந்த போர்ட்டிகோ கட்டி கொடுத்தாரு. ஒரு வாட்டி லைட் இல்லைன்னா லைட்டை வந்து மாட்டி கொடுத்தாரு. ஒரு வாட்டி சபையில் ஒரே குப்பையாக இருந்தால் அவர் தான் பெருக்கினார். இப்படிலாம் சொல்லிடலாம் நீங்கள். ஏன் இது வேற எங்குமே நடக்கிறது இல்லையா? எங்குமே நடக்கிறது இல்லையான்றேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? புண்ணிய கோட்டி பிரதர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஒரு நாள் வாக்கிங்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ சபைக்குள்ளே வந்துட்டார் அவர். வாக்கிங் போனார். அப்படி அந்த கிரவுண்டுக்கு போனார், அந்த பார்க்குக்கு போனாங்க. ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க, இப்பயும் இருக்குது அது. அதில் அந்த கிரில்லில் பார்த்தீங்கன்னா கிரில் மாதிரி போட்டுக்கிறாங்க. பாதுகாப்பு வேணும்ல. உள்ளகில் எகிரி குச்சி ஏதாவது எடுத்துன்னு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? சாமியை நம்ம தான் நம்ம அவனை சேர்த்து காப்பாற்றி ஆகணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறோம், எதுக்குன்னா பொருளுக்காக போட்டிருக்கிறோம். ஆண்டவர்லாம் இங்கே யாரும் கிடையாது. அப்போ அங்கே வந்து அது ரொம்ப முக்கியமான தூக்கின்னு போயிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? கிரில்லு அந்த கிரில்லில் கல்வெட்டில் தான் இவ்வளோ நாள் பேரை பார்த்துருக்குறேன். கிரில்லில் பேரை பார்த்தேன் நான். புண்ணிய கோட்டின்னு இருந்தது. யார் இது? ஒருவேளை நம்ம ஆளாக இருக்குமோ அப்படின்னு ஒரு மைல்டாக டவுட் இருந்தது எனக்கு. சரி கேட்டுருவோம். ஒரு நாள் சபையில் தான் இருந்தார் அப்பா. அவர் வந்து கேட்டால், ஆமாம் அந்த கிரில்லில் உங்கள் பேர் இருக்குது, என்ன கதை? அதுவா பிரதர், அது வந்து நான் அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, கலெக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லி. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே எல்லார்கிட்டையும் கேட்டு இது மாதிரி கோயில் கட்டுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். அதனால் என் பங்கும் அதில் என்ன பண்ணுது இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பேருக்கு இருக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஹலோ பேச அங்கேருந்து இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அது அவர் முன்னே, எப்போ அது முன்னே. இப்போ பேர் எங்கே எழுதணும்? இப்போ எங்கே எழுதணும்? இப்போ அவர் பேர் இங்கே எங்கே எழுத முடியாது. நான் ஹலோ வசனத்தை தான் எழுதி எங்கே மாட்டி விடணும். அதுதான் மாட்டி விட்டுருக்குறேன். யார் பேரையும் என்ன பண்ண முடியாது, எழுதி தொங்க வைக்க முடியாது. ஏன்? இப்போ நீங்கள் அடிமைகள் ஆனதால் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலன் என்னது? அது நித்திய ஜீவன். என்ன ஜீவன் அது? மரணம் ஒரு நாள் நிச்சயம். அந்த மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை இயேசுவோடு கூட உண்டு. அந்த வாழ்க்கை நித்தியமானது, அந்த வாழ்க்கை மகத்துவமானது, அந்த வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷமானது. அங்கே அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வியாதியும் இல்லை, வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. முழுக்க முழுக்க சந்தோஷத்தினால் நிறைந்த அற்புதமான ஒரு உலகம், அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கிடைக்க செய்யக்கூடிய வாழ்வாதாரம் எது தெரியுமா? நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு அடிமைகளானதால். யாராக மாறினதனால்? இந்த ஊழியத்தில் வரக்கூடிய விசுவாசிகள் அப்படிதான் நான் இருக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் மரித்து நாளைக்கு தேவனுடைய ராஜ்யம் போறீங்கன்னா, உங்கள் ஜபல் கூட்டத்தை கேட்கறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டாரவங்க, உங்கள் சொந்தக்காரவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க மத்தியில் பேச வேண்டிய சாட்சி இதுதான். தயவு செய்து என்னை வந்து லைட் மாட்டினாங்க, ஃபேன் மாட்டினான்ற ரேஞ்சில் என்னை மாற்றி விட்றாதீங்க. அது எதுவுமே இல்லைன்னா கடைசி நான் தான் சொல்லிட்டு போனோம். அந்த சிஸ்டர் வந்தாங்க, 4 சேர் வாங்கி போட்டாங்க, அதான் சொல்ல முடியும். எதை சொல்லணும்? வந்தாங்க, இயேசுவை முழு ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்துவுக்கு தங்களை அடிமைகளாக வாழ்ந்தாங்க. யாராக வாழ்ந்தார்கள் அவர்கள்? அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு, சித்தத்துக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் அவர்கள். அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணணும் இருக்கணும். நம்புறீங்களா நீங்க? அதை சொல்றாரு பாருங்க, 23. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன சம்பளம்? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். ஹலோ, யாருடைய ஜீவன் அது? நித்திய ஜீவன் அது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். பாருங்க, என்னது அது? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஞானசானம் எடுத்திருக்கிறேன், பத்தாது. எந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது, எந்த வாழ்க்கையை நித்திய ஜீவனை கொண்டு போகிறது என்றால், கிறிஸ்துவுக்கு நான் இப்பொழுது அடிமைகள் ஆனதால். என்னவாக மாறினதுனால? ஆமா, விசுவாசிகள் யாவரும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு என்று சுய விருப்பம், சுய சித்தம், சுய ஆசை மொத்தத்தையும் களை எடுத்து தூக்கி எறிஞ்சிடணும். கிறிஸ்துவின் விருப்பம், கிறிஸ்துவின் சித்தம், கிறிஸ்துவின் ஆசை, விருப்பம், இவைகளை வசனத்தை கொண்டு கற்றுக்கொண்டு அதுக்காக சாட்சி நின்று பாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ரட்சித்து
கிறிஸ்துவுக்கு நேராக எங்களை வழிநடத்தி கிறிஸ்துவுக்கு எங்களை முழுவதுமாக அடிமைகளாக நீர் எங்களை மாற்றினதனால் நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்க, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அது உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க, எங்கள் அவயங்களை நாங்கள் நீதிக்கின்ற அடிமைகளாக ஆக்குவதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் அந்த சரீரத்தை, அந்த ஆவியை, அந்த ஆத்மாவை எடுத்து கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக மாறினதுனால எங்களுடைய வருங்கால வாழ்க்கை, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறபடியால் நான் செலுத்துகிறோம். வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே வேரூன்றி நிற்க நீர் உதவி செய்வீராக. உலகத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைகளாயிராமல் முன்னே வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களாலே ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஞானம் அடைந்து உணர்வடைந்து கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக மாறி நீதியின் காரியங்களை செய்வதற்கு தங்களுடைய அவயவங்களை ஒப்புக் கொடுக்க நீர் உதவி செய்வீராக. அதன் மூலமாக நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை, அழியாத வாழ்வை, நிரந்தரமான வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படியே அந்த ஞானம், அப்படியே அந்த அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கட்டும். அந்த விசுவாச நம்பிக்கை அப்படி பாதுகாக்கப்படட்டும். கேட்ட ஒவ்வொருவரையும் அந்த வழிகளில் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை 6:30 ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.